நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாதன் வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செங்கிழாரடி சென்னையிருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் அருதரும் பன்னார் மொழிய முடர்மட்டு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருதரும் பெரும் கருணை நாயுடனவர் அவினாசியப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நம்பி ஆர்வருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கரணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவள்ளில் எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்ற அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தை சிந்திச்சிருக்கிறோம். கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தில் நாயனாருடைய அன்பை சிவகோசரியாருக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக சிவகோசரியுடைய கனவிலே சென்று பெருமான் காலத்தினாதர் அவருடைய அன்பை பற்றி சொல்றார். அவனுடைய அன்பல் அவனுடைய வடிவெல்லாம் நமக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அவனுடைய செயல் இவ்வாறறிணி என்று அருள் செய்தார் என்று சொல்லி சேகரார் பெருமான் அந்த இடத்தை சொல்றார். அதாவது சிவகோசரியர் கிட்ட சாமி சொல்றார். சிவகோசரியர் என்ன செய்யறார் அப்படின்னா, தினசரி 5 நாள் பூசையில 5வது நாள் வரைக்கும் யாரோ ஒரு வேடன் வந்து மாமிசங்களை எல்லாம் வைத்து படைத்து அவன் வந்து போன செருப்படி எல்லாம் செருப்பு தாரைகள் எல்லாம் இருக்குது சாமி, நாய்கள் எல்லாம் வந்து போன தாரைகள் இருக்குது, நீங்க மாற்றக்கூடாதா? உங்களுடைய திருவருள் இருந்தா அதை மாத்தலாம் இல்லையா, அதனால நீங்க அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கிற பொழுது சாமி சொல்றாரு, அவன் சாதாரண வேடம் நினைக்காத, அவன் என்னிடத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னா சொல்றாரு, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்று. அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, அவன் உருவமே முழுக்க அன்புதான். அன்பை தவிர வேற ஏதோ அவனுக்கு தெரியாது. அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். அவருக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா காலத்தினாதரை தவிர வேற அறிவு கிடையாது. யாரு? கண்ணப்ப நாயனார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காலத்தினாதர் மட்டும்தான், குடுமி தேவர் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்புறம் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கிணியவாம் என்று சொல்லி இறைவனே சொல்றார். அவர் இப்படி என்ன செயல் செய்தார்? அவர் செருப்பு காலத்துக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பூவையெல்லாம் தள்ளினார். அதெல்லாம் சாமி பிடித்த செயல்கிறாரு. அப்புறம் மிருகங்களுடைய இறைச்சியை கொண்டு வந்து பெருமானுக்கு படைச்சார். அது வந்து வாயில வச்சு சுவை பார்த்து படைச்சாரு. அப்புறம் வாயில கொண்டு வந்த திருமஞ்சன நீரை பெருமானுக்கு வாயில் கொண்டு வந்த அந்த நீரை சாமிக்கு திருமஞ்சனம் மாட்டினார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல்னு சாமி சொல்றாரு. யாருக்கிட்ட? சிவகோசரியார்கிட்ட. இதெல்லாம் நீ உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னா என் பின்னாடி வந்து நாளைக்கு ஒளிஞ்சுக்கோன்ட்டார். ஏன்னா இந்த காட்டுல அவனை தவிர வேற யாரும் இல்லை, என்னென்ன தவிர வேற யாரும் கிடையாது. நீ வந்து அப்பப்போ பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற, நாளைக்கு நான் செய்யக்கூடிய செயல்ல நீ அவனுடைய கண்ணுல பட்டுட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். அதனால அவனுக்கு தெரியாம நீ பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி சிவகோசரியார் வந்து 6வது நாள் காலையில வழிபாட்டுல சாமிக்கு பின்னாடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா, பெருமான் கொஞ்சம் நாயனாருடைய உண்மையான அன்பை அவர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்கிட்ட காட்டுறது மட்டுமல்ல, சிவகோசரியார் மூலமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பெருமான் நினைக்கிறார். பெருமானுக்கு வந்து அவருடைய அன்பை பத்தி தெரியாத ஒண்ணும் கிடையாது. அவர் சோதனை பண்ணி தான் நம்மளை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம். நம்ம எல்லாரும் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறது அவனாசியப்பருக்கு தெரியும் இல்லைங்களா. அவர் சோதனை பண்ணி எல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல. அதனால என்ன செய்யறாருன்னா, சிவகோசரியார்கிட்ட காட்டணும். சிவகோசரியார் மூலமா அந்த உலகம் பூரா அவருடைய அன்பு பரவணும்னு இறைவன் நினைக்கிறார். அதனால என்ன செஞ்சாருன்னா, 6வது நாள் காலையில தன்னுடைய அதே பழக்கம் போல வேட்டையாடி கொண்டு வர்றார். அப்படி வேட்டைக்கு போயிட்டு வர்றப்ப கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நேரமானதுனால வேகமா வர்றார் தினனார். அப்படி வேகமா வர்ற பொழுது வழியில வந்து நிறைய பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்குது. தடவழி சரியில்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் ஒரு சில பறவைகள் எல்லாம் கத்திட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து அவசகுணங்களா இருக்குது, தீய சகுனங்கள். தீய சகுனம் ஒண்ணு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்குவோம். ஆனா தினனார் அவர் பயந்துக்கல. சாமிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஆமா, ஏன்னா சாமிக்கு தேவருக்கு ஏதாவது தீங்கு என்று சொன்னால் என்ன செய்யறதுன்னு சொல்லி அப்படியே மனசுல ஒரு பயத்தோடவே வர்றார். பக்கத்துல வருகின்ற பொழுது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பொழுது பார்க்கிறாரு, சாமியினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வருது.
அவர் கண்ட அந்த ஒரு சகனத்துக்கும் இது அவருக்கு பொருந்தி வருது. அப்படி அந்த கண்ணுல ரத்தத்தை கண்ட உடனேயே அப்படியே பதறி கீழே விழுகிறார். அப்படி கீழே விழுந்து அந்த அவர் கொண்டு வந்த அந்த கரிய முதல்லாம் கீழே விழுந்துருச்சு. மலர்கள் தலையில செருகி கொண்டு வந்த மலர்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் பொன்முகலி ஆற்றினுடைய நீர் வாயில சுமந்து கொண்டு வந்தது எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்படியே துடிக்கிறார். அப்படி துடிச்சு சொல்றார், வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ. அந்த வில்லெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுக்கு பிறகு கொந்தளர் பள்ளி தாமம் குஞ்சு நின்று அலைந்து சொல்ற தலையில செருக்கி கொண்டு வந்த மலரெல்லாம் அப்படியே கீழே சிந்திடுச்சு. அவரை பைந்தலை அலங்கல் மாறுவன் நிலத்தடை பதைத்து வீழ்ந்தார் அப்படின்னார். இப்படி எல்லாம் பெருமானுக்கு ஆகலாமா, நம்ம சாமிக்கு இப்படி ஆகிறதா என்று சொல்லி அப்படியே பதைத்து கீழே விழுகிறார். அப்படி விழுந்து மீண்டும் எழுந்திருக்கிறார். எழுந்து என்ன செய்யறாருன்னா அந்த ரத்தத்தை எல்லாம் அப்படி துடைக்கிறார். துடைச்சா என்ன நிக்கவா போகுது? அப்படி நிக்கல, அந்த ரத்தத்தை துடைக்கிறாரு. அவர் நினைக்கிறார், சரி சும்மா ஏதோ கொஞ்சம் இருந்திருக்குமே, நம்ம துடைச்சா நின்றுன்னு சொல்லி அப்படி துடைக்கிறார். அது கொஞ்சம் கூட நிக்கல. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, இது யாரு செய்திருப்பாங்க இந்த மாதிரி? ஒண்ணு வேடர்கள் தான் அந்த காட்டுல இருக்கிறாங்க, கொடுமையான அந்த வேடர்கள் செய்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கொடிய மிருகங்கள் இந்த காட்டுல இருக்கு. சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடிகள் எல்லாம் இருக்குது. அந்த மிருகங்கள் ஏதாவது இந்த மாதிரி செய்திருக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா, அந்த வில்ல தூக்கிட்டு எல்லா பக்கம் தேடுறாரு. 8 திசைகள்லயும் தேடினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 8 திசைகள்லயும் காலத்தில கோயில் இருந்து 8 திசைகள்லயும் கண்ணப்பருடைய சிலை இருக்கு. அங்கங்க சிலை இருக்கு. அவர் தேடி போன இடமெல்லாம் அவருடைய நினைவாக இன்னைக்கும் அவருடைய திருவுருவ சிலை இருக்கு. 8 சிலை இருக்கு. அப்ப 8 திசைகள்லயும் தேடி பார்க்கிறார். ஒருத்தரையும் காணார். அப்படி இல்லாதனால மீண்டும் அங்க வர்றார். யாரை வேடர்கள் எல்லாம் ஒருத்தரையும் காணோம். மீண்டும் சாமி கிட்ட அப்படியே பார்க்கிறாரு. பார்க்கிற பொழுதெல்லாம் மனசு அப்படியே வருத்தத்தோட அந்த இடத்துல நிக்கிறார். அதாவது 168வது பாட்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். 68வது பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உண்மையான அன்பு அப்படின்னா, பெருமானிடத்துல நம்ம எல்லாம் ஏதோ போறோம், எல்லாரும் போறாங்க, நம்மளும் போறோம். அப்புறம் பிரதோஷம் போனா நிறைய பலன் கிடைக்கும், நம்ம பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். தப்பு கிடையாது. வேற எங்க போய் நம்ம சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா சிரிப்பான். அதனால சாமி கிட்ட போய் சொன்னா பிரச்சனையே இல்லை, தப்பு இல்லை. ஆனா நம்மளை எல்லாம் நம்ம நிலைமையில எல்லாம் கடந்தவர்கள் நம்முடைய நாயன்மார். அவங்க என்னன்னா, இறைவனிடத்துல அன்பு செய்வது கோரிக்கைக்காக அல்ல. அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த அன்பு, உண்மையான அன்பை காட்டுறாங்க. பெருமானிடத்துல உண்மையான அன்பை காட்டுறாங்க. பெருமானுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு என்று சொல்லி மாறாத துன்பத்தில் இருக்கிறார். அப்படி நீள முடியாத அந்த துன்பம் இப்ப மீண்டும் சாமி கிட்ட சொல்றார். வேடர் எல்லா பக்கம் தேடிட்டார். எந்த ஒரு இவரு தான் இருக்கிறார், வேற யாருமே இல்ல. அப்புறம் சிவகோசரியார் இருக்கிறார், அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். அவர் மட்டும் பார்த்திருந்தா நினைவையே வேற, இவர் தான் பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால சாமி என்ன செஞ்சிட்டாரு, நீ பின்னாடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதான் சொல்ற இந்த பாட்டு. வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும், நாடியும் காணார் மீண்டு நாயனார் தம்பால் நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார. சாமியை கட்டி பிடிச்சிட்டார். அப்படி கட்டி பிடிச்சு அப்படியே கதற. ஆரம்பத்துல முதல்ல சாமியை பார்க்கிற பொழுது கட்டி பிடிச்சிட்டார். ஆமா, ஏன்னா எப்படி கட்டி பிடிச்சாரு, வெம்மர குலத்து வந்த வெட்டு வச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணும் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன், இம்மலை தனியே நீருங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னு. அப்படி எல்லாம் யாராச்சும் சாமி பார்த்த, காட்டுக்குள்ள சாமி இருக்கிறாரு, தன்னந்தனியா அப்படி இருக்கிறீங்களா சாமி, இங்க சிங்கம் எல்லாம் இருக்கு, புலி எல்லாம் இருக்கு, கரடி எல்லாம் இருக்கு, வேங்கை எல்லாம் இருக்குன்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமானா அந்த அறிவு நமக்கு வேலை செய்யாது. ஆனா தினனார் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரியே இப்ப தீங்கு வந்துருச்சு சாமிக்கு. தன்னந்தனியா இப்படி இருக்கிறீங்களே, யாருமே துணை இல்லையா அப்படின்னு 5 நாளா துணை இருக்கிறார். இப்ப 6வது நாள் அவர் நினைச்ச மாதிரியே சாமிக்கு அந்த தீங்கு வந்ததுனால அவர் எல்லா பக்கம் தேடுறார். தேடி பார்த்துட்டு மறுபடியும் சாமியை கட்டி பிடிச்சிட்டு, அது ஏற்கனவே சாமியை பார்த்த 2வது நாள் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம எல்லாம் சாமியை பார்க்கிறோம்னா சாமி நல்லா அழகா இருந்தாருங்க, நல்ல அருமையான திருமேனி அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா,
இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தான் உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னாரு. அப்படின்னா சாமியை பார்த்து ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டது இது வரைக்கும் யாரும் இல்லை, இனிமேலும் யாரும் அப்படி கேட்க முடியாது. சிவலிங்க திருமேனையை பார்த்து யாராச்சும் இழைச்சு போயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதை எப்படி பார்க்கிறாருன்னா, அவனாசியப்பரை பார்த்தா நமக்கு நல்ல சிவலிங்க திருமேனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நல்ல கல்லால செஞ்சிருக்கிறாங்க பரவாயில்ல, இல்லைன்னா சுயம்பு திருமேனி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா உயிருள்ள ஒரு பொருளா நினைக்கிறார். அவன் உயிருள்ள பொருளா நினைச்சு சாமி ரொம்ப இழைச்சு போயிட்டாரு, சாமிக்கு நிறைய கறி அமுதெல்லாம் கொடுக்கணும், நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்ல சத்தான உணவெல்லாம் இப்ப குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும் இல்லையா, அது மாதிரி அவன் அந்த மாதிரி அந்த இடத்துல பேசினார். இப்ப அப்படியே அவருடைய மனசெல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு, அப்படியே கதறி கண்ணீர் வருது. கண்ணீர் எல்லா பக்கம் தேடினாரு, ஒருத்தரையும் காணும். அதான் சொல்றாரு, அவ்வாறு தேடி திறனார் வீடர்களை காணார், தீய விலங்குகளை பக்கங்களில் வேறு எங்கும் நாடியும் காணார். அப்புறம் மீண்டும் திருத்தாலத்தை அவரிடம் நீடிய பெருஞ்சோலை பெரும் சோகத்தோடு நிறைமலர் பாதங்களை பிடித்து பக்கம் பொருந்த கட்டிக்கொண்டு அப்படியே திருவடியை சாமியுடைய திருவடியை பற்றி கொண்டு அப்படியே கண்ணீர் பெருக கதறார் சொல்றார். வேடரை காணார்னா அந்த தீங்கினை செய்திருக்க கூடும் என்று அவர் நினைச்சது என்ன, வேடர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு வேடரை ஒருத்தரையும் காணோம், தீய விலங்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். விலங்குகள் பகலில் வெளியில் தங்காது ஒளியெடுத்து பதுங்கி கிடக்குமாறு விலங்குகளை எங்கேயும் பார்க்க முடியல என்று சொல்றார். மீண்டும் தீங்கு செய்தன பகை என்று எண்ணியபடி அந்த பகை ஒன்றும் இல்லாதனால மீண்டும் சாமி கிட்டே வர்றார். சாமி கிட்ட அதாவது புண்ணுக்கு தீர்வு தேடாமலும் இத்தனை பொழுது தேவரை பிரிந்தும் தாழ்த்தோமே என்று நினைவு வந்தது. வரவே பகை தேடித்திருந்த செய்ய காட்டு, அதாவது சரி ஆயிடுச்சு என்ன செய்யறது, புண்ணுக்கு மருந்து தானே, அதாவது யாரையும் காணோம், அதனால என்ன செய்யணும்னா அதுக்கு ஏதாவது மருந்து போட்டு பச்சிலை எல்லாம் வேடர்களுக்கு தெரிஞ்சது அதனால பச்சிலைகள் எல்லாம் போட்டு பிழிஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணணும் இல்லையா. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வேலையை செய்யறதுக்காக வர்ற சாமி கிட்ட வந்திருக்கிறார். அதாவது தேடி திருந்து தேவரிடம் வந்தனர். நாயனார் அப்படின்னா தலைவர் அர்த்தங்க. காலத்தை அப்ப நீடிய சோகம், பெரிய வருத்தம் அவருக்கு இருக்கக்கூடிய இப்ப வருத்தம் இவ்வளவுதான் சொல்ல முடியாதுங்க. ஒருவனுக்கு ரத்தம் பெருக வெளிப்படின அவனுக்கு சோகம் உள்ளதாம் என்பதாயின் இங்கு காலத்திநாதனார் நாயனார் வடிவமும் திண்ணப்ப நாயனார் வடிவமும் சிவோகம் பாவனையில் ஒன்றேயாய் அன்பு வடிவாய் ஆயினமையன் அவருக்கு குருதி மாயப்பாய் இவருக்கு சோகம் நீடிட்டு. அப்படின்னா இப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா உடம்புதான் வேறையா இருக்கிறத ஒழிய சாமி அவருக்கு ஒரே உள்ளத்தோட இருக்கிறாங்க. அதாவது சிவோகம் பாவனைன்னு பேரு இருக்கு. அப்படின்னா பெருமானுக்கு அந்த குருதி வடிய 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 ஒரு நெஞ்சில் அப்படியே சோகம் வந்துட்டே இருக்கு. அப்படி கண்ணீர் மாலை மாலையா வருது. ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. காலத்தினாதரையும் கண்ணப்பரையும் பிரிக்க முடியாது. அதான் சிவோகம் பாவனைன்னு பேருங்க. சிவோகம் பாவனை அப்படின்னா பெருமான் நமக்குள்ள வந்துட்டார் அர்த்தம். சாமிக்குள்ள இவர் இருக்கிறார், இவருக்குள்ள சாமி இருக்கிறார். அவருக்கு காலத்தினாதருக்குள்ளேயும் சாமி யார் இருக்கிறார், கண்ணப்ப நாயனார் தான் இருக்கிறாரு. கண்ணப்ப நாயனாருக்குள்ளேயும் காலத்தினாதர் தான் இருக்கிறாரு. அது எங்க பார்க்கலன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் காலத்தி போறாரு. காலத்தி போய் பெருமான வழிபாடு செய்யறாரு. அப்படி வழிபாடு செஞ்சவர் அப்படி சுத்தி வளமா வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது கண்ணப்ப நாயனாருடைய சிலையை பார்க்கிறார். இப்ப கண்ணப்ப நாயனார் சிலையை பார்த்தா நமக்கு என்ன தெரியும், கண்ணப்ப நாயனார் மட்டும்தான் தெரிவார் இல்லையா. ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணப்ப நாயனாருடைய சிலைக்குள்ள காலத்திநாதர் தெரிஞ்சார். அப்படி காலத்திநாதர் பார்த்திருக்கிறார். கண்ணப்ப யாரு, ஞானசம்பந்த பெருமான் பார்த்திருக்கிறார். அன்பின் மெய்மை உரிவினையும் அவ அன்பினுள்ளே மண்ணும், மண்ணும்னா நிலை பெற்றிருத்தல் அர்த்தம், நீங்காது இருக்கிறது. மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன் கண்ட விருப்பம் பொங்க அப்படின்னாரு. அப்படி பார்த்த உடனே என்னாச்சுன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியே பள்ளத்தில் உருவனம் போல் பாய்ந்து செல்லனர். அப்படியே பள்ளத்தை மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணுல தண்ணி. அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுடைய கண்ணுல காலத்தினாதர் தெரிஞ்சிருக்கார். கண்ணப்ப நாயனாருடைய சிலையில காலத்தினாதர் தெரிஞ்சிருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் அப்படி இல்ல, சாமியை பார்த்தா சாமி தெரிவார். அதே மாதிரி ஞானசம்பந்தரை பார்த்தா ஞானசம்பந்த பெருமான் தெரிவார். கண்ணப்பரை பார்த்தா கண்ணப்பர் தான் தெரிவார் இல்லையா. இன்னைக்கு நீங்க காலத்துக்கு போனீங்கன்னா
சாமிக்கு ஏற்ற மாதிரி பெரிய திருவுருவ சிலை இருக்கு, சிலையோட இந்த வில்லோட இருக்கும். இன்னொரு சிலை இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, அர்த்த மண்டபத்துல இருக்கு. அந்த சிலையை காட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு கூட்டம் இல்லைன்னா கேட்டோம்னா அப்படி தனியா பார்க்கலாம். ஆமா, அது இறைவன் அவருக்கு கொடுத்த வரம். கடைசியா சொல்றது, மாறிலாய் என் வளத்தில் இருக்கு அப்படின்னா சாமி எப்பொழுதும் கண்ணப்பர் கூடவே இருக்கணும்னு நினைச்சார். யாரு? காலத்தினார். அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்மளா இருந்தா அதை என்னைக்கே தூக்கி வெளியில போட்டிருப்பான்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க பத்திரமா வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள கண்ணப்பர் இருக்கிற வலது பக்கம் இருக்கிறார். ஏன் வலது பக்கம்னா இடது பக்கம் ஏற்கனவே உமையம்மை இருக்கிறாங்க. உமையம்மை இருக்கிற இடது பக்கத்துல மீண்டும் இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்க முடியாது. அதனால கண்ணப்பர் வலது பக்கம் இருக்கிறார். நான் அடியனெல்லாம் பார்த்திருக்கிறேன். இப்படி அப்படியே அந்த சோகத்தோட இருக்கிறார். ரெண்டு பேர்த்துடைய வடிவமும் ஒன்று. அங்க குருதி வர 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 கண்ணுல இங்க சோகம் வந்துட்டே இருக்கு. அப்படியே அந்த துன்பம் மேலும் 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 அப்படியே பதைக்கிறார். நிறைமலர் பாதனர் மலர்பாதன் நின் போல் அமரர் கனின் மூடி சாய்த்து நினைந்துகுத்த பைம்போதுலைக்கு பவளம் தலைப்பன பாங்கரையா என்போலிகள் பறித்திட்ட விளையும் முகையும் எல்லாம் அம்போதெனக்கு கொள்ளும் ஐயனை ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லி சொல்வது போல நமக்கு அந்த பெருமானுடைய நின்மலர் பாதம் என்று சொல்லி நிறைமலர் பாதம் என்று சொல்லி சொல்றாங்க. பெருமானுடைய திருவடிதான் நிறைமலர் பாதம் என்று சொல்லி சொல்றாங்க. அட்டப்புட்பம் அவை கொண்டு அடி போற்றி நல்ல கரியவன் நான்முகனும் அடியும் முடியும் காண்பறிய பரியவன் என்று சொல்லி பாமணி படிக்கிற பதியத்தில் சொல்றாருங்க. அட்டப்புட்பம் அவை கொண்டு அடி போற்றி நல்ல கரியவன் நான்முகனும் அடியும் முடியும் காண்பறிய பரியவன் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி பெருமானுடைய திருவடி அவ்வளவு உயர்ந்த திருவடி. திருமால் பெருமாளெல்லாம் தேடி காண முடியாத திருவடி. ஆனா இவர் எப்படி இவருக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சது. எளிமையா கிடைச்சதுன்னா அன்பின் மூலமாக கிடைச்சது. அதான் ஏற்கனவே சொல்லி படிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம. அதெல்லாம் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் காண்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டு கொண்டு நேர்பெற நோக்கி நின்றால் நீலருள் நீங்க நின்றார் அப்படின்னார். பாருங்க, தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் தேடி காண முடியாத திருவடி. அவங்க எல்லாம் காட்டில் போய் தவம் செஞ்சாங்களாம், இறைவனுடைய திருவடி வேணும்னு சொல்லி சொல்றாரு. சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்னா தேவர்கள் கார்வரை அடைவு சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மைன்னு அவங்க எல்லாம் காண முடியல. அவ்வளவு தவம் செஞ்சாலும் காண முடியல. அதை இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆர்வமும் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டேனர். அதனால எத்தனை பூசைகள் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. இறைவனிடத்தில் அன்பு இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சாமி எதை விரும்புறாரு அப்படின்னா அன்பைத்தான் விரும்புறாரு. ஆமா, அதாவது பக்தி வலையில் படுவோன் காங்கன்னு திருவாசகம் சொல்லுது. பக்தி வலையில் படுவோன் காங்கன்னு சாமி எதுலையும் கிடைக்க மாட்டார். நம்ம பெரிய நம்ம செய்யக்கூடிய அந்த உபச்சாரங்கள்லயோ அல்லது வீண் சடங்குகள் மூலமாகவோ இறைவனை அடைய முடியுமானா முடியாது. இறைவன் அன்பு செஞ்சா கண்டிப்பா அவரே அதாவது வலையில சிக்கிற மீன் மாதிரி மாட்டிக்குவாங்க. பக்தி வலையில் படுவோன் காண்க. ஒரு மீன் எப்படி வலையில மாட்டிக்கும், அது மாதிரி பெருமான் தானே வசமா மாட்டிக்கிறாரு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி நல்லா மாட்டிட்டானான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பெருமான் வசமா மாட்டிக்குவார். இந்த பக்தி வலையில் படுவோன் காண அப்படின்னு சொல்லிருக்காரு. பெருமான் சொல்ற கடவுள் மால் வரை உச்சி அதிதரு மோசை ஐந்தும் என்று சொல்லி இம்மலையில் தேவர் பூசித்தலை உணர்த்துவனை என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் அங்க பூசை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது எப்படி கைலாய மலையில உச்சி காலத்துல தேவர்கள் வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரி காலத்திலையும் வழிபாடு செய்வாங்க. கைலாயத்துக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை காலத்துக்கு உண்டு. கைலை பாதி காலத்தை பாதி அப்படின்னு சொல்லி நக்கீர தேவநாயகர் பாடுறார். கைலை பாதி காலத்தை பாதி அந்தாதி என்று சொல்லி பாடுறாரு. ஆமா, அது அன்று காலை சிவகோசரி முனிவர் அர்ச்சித்த நிறைந்த பூக்களுடைய பாதம் என்றுமாம். யாங்கனும் நிறைந்த செந்தாமரை மலர் போன்ற பாதம் என்றும் பொருந்தும். நிறைமலர் பாதம் அப்படின்னா அன்றைக்கு காலையில் 6வது நாள் பூஜை இவர் செய்யறதில்லை. நான் கொண்டு வந்ததெல்லாம் கீழே சிந்தியாச்சு. இப்ப ஏன் அதை அப்படி சிந்திச்சு அப்படிங்கறத ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு உரையாசிரியர். நேற்றே கனவுல சாமி இப்படி எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி சிவகோசரி சொல்லிட்டாரா. சொன்னதுனால அப்பவே பூஜை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். 6வது நாள் பூஜை இரவே முடிஞ்சிருச்சு.
மறுபடியும் அதை பண்ணா நிர்மலயமான மாதிரி ஆயிருமா. அதனால தினனார் 6வது நாள் செய்யற பூஜைய சாமி 5வது நாள் இரவே அவர்கிட்ட சிவகோசரியார்ட்ட சொல்லிட்டாரு. அதனால அந்த பூஜை அப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப 6வது நாள் பூஜை பாக்கி யாரு இருக்குதுன்னா சிவகோசரியார் பூஜை தான் இருக்கு. சிவகோசரியார் பூஜையில அவர் மலர் எல்லாம் போட்டுதான் பெருமாளை வழிபாடு செய்யறாரு. அதான் நிறைமலர் பாதம் அப்படின்னு சொல்றாரு. அவர் போட்டு வழிபாடு செய்த மலரால் நிறைந்த திருவடி என்று சொல்லியும் சொல்றாரு. தேன் நிறைந்த மலர் போன்ற என்றும் தமது உள்ள கமலத்தில் நிறைந்த என்றும் பற்பலவார் உரைப்பார் என்று சொல்லி மனம் நிறைந்த மலர், தேன் நிறைந்த மலர். பெருமானுக்கு மலர் எப்படி நம்ம வழிபாடு செய்யணுங்கிறது விதி இருக்கு. நல்ல மனமுள்ள மலர்கள் பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி தேனோட இருக்கக்கூடிய மலர் ரொம்ப உகந்ததுங்க. தேனார் மலர் கொண்டு அடியார் தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே அப்படின்னு சொல்லி பவானி தேவாரத்துல வருது. தேனார் மலர் கொண்டு தேனோட இருக்கக்கூடிய மலர் தான் ரொம்ப சாமிக்கு உகந்தது. அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம மலர் பறிக்கணும்? 5 மணிக்கு மலர் பறிக்கணும். 8 மணிக்கு மலர் பறிச்சோம்னா வண்டு தேனெல்லாம் உண்டுட்டு போயிடும் இல்லைங்களா? அதான் நம்முடைய இதுல தேவாரத்துல வருதுங்க. நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்த நல்லூரியம் பெருமானார் நல்லவாறே அப்படின்னாரு. நனைந்தனைய திருவடினா அந்த அடியார்கள் வழிபாடு செய்யக்கூடிய மலரில் இருக்கக்கூடிய தேனினால் நனைந்த திருவடி அப்படிங்கிறார். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்த நல்லூரியம் பெருமான் நினைந்துருகும் அடியாரை நல்லா நெய்ய வைத்தாருங்கிற பதிகத்தில் வருது. அப்ப இந்த முனிவர் எப்படி பூஜை பண்ணியிருக்காரு சிவகோசரியார்? அப்படி நல்ல மனமுள்ள மலர்களாக, அதே மாதிரி தேன் நிறைந்த மலர்களாக பெருமானுடைய திருவடி வணங்கி இருக்கிறார். அதான் நிறைமலர் பாதம் என்று சொல்லுங்கிறதுல சொல்றாரு. அவ்வளவு கூட வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் காஞ்சி போன பூவை சாமிக்கு போடக்கூடாது. அப்புறம் அந்த புழுவெல்லாம் பூச்சி எல்லாம் அரிச்ச மலரை போடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை தினசரி ஒரு சிலருக்கு பறிச்சு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு அது இருக்காது. அதனால அந்த அளவுக்காவது நம்ம தர்மத்தை ஓரளவுக்கு சிவபுண்ணியத்தை காப்பாற்றணும் இல்லைங்களா? பார்த்து நடுக்கூற்று பதைத்து மனம் சுழன்று வாய்ப்புணல் சிந்த சிந்த கையில் ஊனோடு கனை சிலை சிந்த என்று சொல்லி நமக்கு சொல்றாங்க. அப்படின்னா அப்படியே பார்த்து நடுக்கூட்டு கையில் கொண்டு வந்த பொருள் எல்லாம் கீழே சிந்திருச்சு. அவரும் பதைத்து கீழே விழுந்துட்டாரு. எழுந்திருச்சு இப்ப என்ன செய்யணும்னு பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமியை பார்த்து, பெருமான இந்நேரம் வரைக்கும் சாமி நல்லா இருந்தார் இத்தனை நாளா, ஆனா இந்த பாவியினுடைய கண்ணு பட்டதுனால இப்ப அது இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த கண்ணு குருவி வந்ததுக்கே என்னுடைய கண்ணு பட்டதுதான் அப்படிங்கிறார். பாவியேன் அருமையான பாட்டுது. பாவியேன் கண்ட வண்ணம் பகவனார் கடுத்தது என்ன, ஆவியின் இணைய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பிரிய மாட்டார் விமலனாரு கடுத்தது என்ன, ஆவதொன்று அறிகளேன் யான் என் செய்கேன் என்று பின்னும் அப்படின்னார். ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. இந்த பரமனாருக்கு பாவியேன் நான் கண்டபடி இவ்வாறு அடுத்தது என்னோ, நான் பார்த்ததுனால இப்படி ஆயிருச்சு, அடுத்தது எங்க நடக்க போகும்னு தெரியலையே என்று சொல்லி வருந்தவர். அடுத்தது என்னோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். உயிர் ஆவியின் இணைய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன, உயிரை விட மேலானவர் இவருக்கு இப்படி ஆகலாமா? உயிரை விட மேலானவர் சிவபெருமான், உயிரை விட மேலானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னுயிருக்கு இன்னுயிராம் சுந்தரர் சொல்வார். கேரளாவுல திருவஞ்சைக்களத்துல அரண்மனையில் இருக்கிறார். சேரமான் பெருமான் நாயனாருடைய அரண்மனையில் இருக்கிறார் சுந்தரர். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துடும். குழந்தைங்க போய் பள்ளிக்கூட லீவு ஊர்ல இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அம்மா அப்பா ஞாபகம் வந்ததுன்னா அப்படியே கண்ணை கசக்கும் சரிங்களா? கொண்டு வந்து விட்டுறோம், இல்லைன்னா அப்புறம் குப்பர் படுத்துட்டு அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் சுந்தரர். எப்படி குழந்தைங்க அம்மா அப்பாவை காண அழுகுதா, அது மாதிரி சுந்தரர் எங்க போனாலும் திருவாரூர் பெருமானை பிரிஞ்சிருக்க மாட்டார். திருவாரூர் பெருமானம் பார்த்தே ஆகணும். அவரு அரண்மனையில இருக்கிறாரு. என்ன குறைய இருக்க போதாங்க? அரண்மனையில சேரமான் பெருமான் நாயனார் அரசர் எங்க இருக்கிறாரோ அங்க இவரு இருக்கிறார். 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு நாள் திருவாரூர் பெருமானுடைய நினைவு வந்துடும். அப்பதான் பாடுறாரு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திரும்பும் உணர்ப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழைகளாம் தவிர பணிப்பானை, இன்னத்தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மானை எழிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல்வனத்தனி ஆரூரானை மறக்கலுமாம் என்றார். அப்படின்னு என்ன நான் இனிமேல் திருவாரூர் போயாகணும்.
என்னுடைய ஆரூர் பெருமான பிரிஞ்சு அதனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுதுதான் அவர் என்ன செய்யறாருன்னா, சேரமான் பெருமான் நாயனார் சொல்றாரு, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, என்ன செய்கிறது? நீங்க ஆரூர் பெருமான பிரிஞ்சு இருக்க முடியாது, இன்றுமது பிரிவாற்றேன் என் செய்கேன் ஞானம். சாமி, நீங்க ஆரூர் பெருமான பிரிஞ்சு இருக்க மாட்டீங்க, ஆனா என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியலையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நீ உன்னுடைய பதியில இருந்து அரசாட்சி செய்து நீ செங்கோல் ஆட்சி செய்யணும், நான் திருவாரூர் போகணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிங்க சாமி, பாரோடு விசும்பாட்சி எனக்கு உனது பாதவலர் அப்படின்னா, பாரோடு விசும்பாட்சி எனக்கு உனது பாதவலர் அப்படின்னா, உங்க திருவடியை தலைமையில வச்சு நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. அது சொன்னதுக்கு பிறகுதான் சுந்தரர் சொல்றாருங்க, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுயிருக்கு தான் சொல்றாரு, என்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வினேன் மறந்திரேன் என் செய்கிறேன் அப்படின்னு. ரொம்ப முக்கியம், நம்ம சாமியை எங்க போனாலும் நம்ம மறக்க கூடாது. என்னுயிருக்கு இன்னுயிராம் அப்படின்னாரு. என்னுடைய உயிரை விட மேலானவர் அவரை பிரிஞ்ச நாள் எப்படி இருக்க முடியும்? என்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்துறேன் என் செய்கிறேன் அப்படின்னு. என்னால மறந்து இருக்க முடியாது சாமி, என்ன செய்யட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க திருவாரூர் போறதுக்கு நான் தடையா இல்லை, அப்படி தடையை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம உயிரை விட மேலானவர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு, சாமி எத்தனை பேர் நாம் அப்படி வச்சிருப்போம் சொல்லுங்க. இதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. கண்ணப்ப நாயனார்னா எப்படி அவர் அன்பு செஞ்சாரு? என் ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன, உயிரை விட மேலான என்னுடைய தந்தை போன்றவர். அத்தனா தந்தை, அத்தன் அப்படிங்கிறது சொல் வழக்கு கேரளாவில இருக்குது, அச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? என் ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, என்னுடைய உயிரை விட மேலானவர், எனக்கு தந்தை போன்றவர், அதனால அவருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் மீண்டும் சொல்றாரு, மேவினார் பிரிய மாட்டார் விமலனாருக்கு அடுத்தது என்ன? மேவினார் பிரிய மாட்டார் விமலனார்னா, நீங்க எங்க போனாலும் திரும்பி மண்ணுலகத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆனா இறைவன் திருவடிக்கு போனா மட்டும்தான் வர தேவையில்லை. திரும்ப வராத ஒரே ஒரு இடம் எதுன்னா இறைவனுடைய திருவடி ஒண்ணுதான். சொர்க்கத்துக்கு போனா நீங்க செஞ்ச புண்ணியங்கள், உலகியல் புண்ணியங்களுக்கு தான் சொர்க்கம். நீங்க செஞ்ச புண்ணியங்களுடைய கிரமம் முடிகிற வரைக்கும் தான் சொர்க்கத்தில் இடம். அதற்கு பிறகு கீழே தள்ளிடுவாங்க, இங்கதான் வந்தாகணும். நரகத்துக்கு போனா நீங்க செஞ்ச பாவங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் தான் நரகம். அங்கிருந்து மீண்டும் மனுலகத்துக்கு வந்துதான் ஆகணும். சொர்க்கத்திலிருந்து நேரடியாவெல்லாம் இறைவன் திருவடிக்கு போக முடியாது, நல்லா மனசுல வச்சுக்கங்க. சொர்க்கத்துக்கு போனாலும் கூட நேரடியா அங்கிருந்து பைபாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மண்ணுலகத்துல பிறந்து மீண்டும் சிவபுண்ணியங்கள் செய்து அப்புறம் தான் மீண்டும் நீங்கள் சிவ பூஜை எல்லாம் பண்ணி அடியாருக்கெல்லாம் வழிபாடு செஞ்சு, அடியார் பூஜையும் பண்ணணுங்க, சிவ பூஜை மட்டும் பண்ணா பத்தாது. அதாவது வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டு சைவத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்க. இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு. நீங்க என்னதான் சிவ வழிபாடு பண்ணினாலும் சரி, சாமியவே தலைகளா தூக்கி நிறுத்தினாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அடியார் வழிபாடு செய்யணும், நாயன்மார் வழிபாடு செய்யணும். வெளியில அடியார்களை பார்த்தா நம்ம அன்பா இருக்கணும். அடியாருக்கு அனம்பாளிப்பு செய்யறதுக்கு மேல ஒரு புண்ணியம் இந்த உலகத்துல இதுவரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. சிவபெருமானுக்கு கூட நீங்க செய்யாத இருக்கலாம், ஆனா அடியாருக்கு செய்தே ஆகணும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சீலமார் பூசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அடியார் பூசைக்கு மேல இன்னொரு பூசை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை சைவத்துல. அது திருமூல திருமந்தத்தில் நிறைய இருக்குது. ஆமா, அகரம் ஆயிரம் அந்தனர் ஈகிறன், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன், பகரன் ஞானி பகலவன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே திருமந்திர 7ஆம் தந்திரத்தில். 1000 நகரங்கள் அந்தனர்களுக்கு தானமா கொடுக்கறத காட்டிலும், 1000 வீடுகள் அந்தனர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கறத காட்டிலும், 1000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யறத காட்டிலும் சிறந்த ஒரு அறம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு சிவனடியாருக்கு மத்தியான சாப்பாடு போடுறது அப்படின்னு நான் சொல்லல, திருமந்திரம் சொல்லுது. பகருன் ஞானி பகல்வன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே அப்படின்னாரு. இதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால அடியாருக்கு அன்னம்பாலுக்கு செய்யறதுதான் இருக்கிறதே பெருசுங்க. நீங்க இறைவன் நம்ம வந்தோம், அவனாசியப்பரை பார்த்தோம் போனோம் அப்படிலாம் கிடையாது. அவனாசியப்பரை வழிபாடு செய்யணும். ஆனா பக்கத்துல சுத்தி இருக்காங்க பாருங்க நாயன்மார்கள், அதை வழிபாடு செய்யாம வந்துட்டோம்னா நமக்கு பாதி தான் பயன், ஒரு பயனுமே இல்லை.
பாதிதான் நமக்கு புண்ணியம். நாயன்மார வழிபாடு செய்யணும். அப்புறம் யாராவது அடியார் வந்தா அவங்களை வணங்கணும். வெளியூர்ல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நம்ம அன்னம்பாலிப்பு செய்யணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுகணும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கண்ணப்ப நாயனார் இருக்கக்கூடிய நிலை, இவர் இறைவனை மட்டும் வழிபாடு செய்தவர். அடியார வழிபாடு செஞ்சவங்க இருக்கிறாங்க. இளையான்குடிமாற நாயனார், இயற்பகை நாயனார், அப்புறம் மெய்ப்பொருள் நாயனார். இறைவனை வழிபாடு செஞ்சவங்க இருக்கிறாங்க, அடியார வழிபாடு செஞ்சவங்க இருக்கிறாங்க, 2 பேர்த்தையும் வழிபாடு செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இப்படிதான் நம்ம அதான் நமக்கு இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உயிரும் இணையர்களாகி எங்கள் அத்தனாருக்கு இது அடுத்தது என்னோ அப்படின்னா, உயிரை விட மேலானவர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு மேல ஒரு உயர்ந்த பொருள் எதுவுமே இருக்க முடியாது இல்லைங்களா? உயிருக்கு மேலே ஒரு பொருள் இல்லை. ஆனா உயிருக்கு மேல இறைவன் அப்படிங்கிற பொழுது அதுக்கு மேல இன்னொரு உயர்ந்த பொருள் இல்லை. அதனாலதான் அவரோட கண்ணை பெயர்த்து அப்ப முடிஞ்சது. என்னுடைய உயிருக்கு மேல இருக்கிறவருக்கு கண்ணுல ரத்தம் வருது அப்படின்னா இந்த கண்ணு இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்புறம் சொல்றார், பொருந்தினவர்கள் விட்டு பிரிய மாட்டாத விமலனாருக்கு இங்க அடுத்தது என்னோனார். அதான் ரொம்ப முக்கியங்க. போய் திரும்பி வராத ஒரே ஒரு இடம் இறைவன் திருப்படி ஒன்றுதான். சொர்க்கம் போனாலும் கீழே வந்துதான் ஆகணும், நரகம் போனாலும் மீண்டும் இங்க வந்துதான் ஆகணும். திரும்பி வராத ஒரே இடம் கைலாயத்துல சிவபெருமான் திருவடி ஒன்றுதான். அப்படி சொல்ற, செய்யலாவதாகிய காரியம் ஒன்றும் யான் அருகிலேன் என்று கதறி மீளவும் என்ன செய்யறதுனே எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி மீண்டும் கதறாரு, அழுகிறார் பெருமான் இடத்துல. அந்த ரத்தம் பாட்டுக்கு அப்படி வர்ற மாதிரியே பெருமான் காட்டிட்டு இருக்கிறார். பாவியேன் கண்ட வண்ணம் அப்படின்னா, ரொம்ப நான் பாவி ஆதலின் என் கண்கள் இது கண்டன என்று சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி எல்லாம் காட்சியை பார்க்கறதுக்கு இந்த கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் பாவியா இருந்ததுனாலதான் சாமியுடைய கண்ணில் இப்படி எல்லாம் ரத்தம் வர மாதிரி எல்லாம் என்னால பார்க்க முடிந்தது. இதே மாதிரி ஒரு இடம் எங்க இருக்குன்னா, சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்று. சுந்தரமூர்த்தி சாமிகள் வேதாரண்யம் போறார், திருமறைக்காடு வழிபாடு செஞ்சுட்டு கோடியக்கரை போறார். கோடியக்கரை போற பொழுது, கோடியக்கரையில் நீங்க போனவங்களுக்கு தெரியும், சாமி தனியா இருப்பாரு, பக்கத்துல கடல் இருக்குது. கடல் காத்து பயங்கர வேகமா அடிச்சுட்டே இருக்கு. காத்து எப்ப பார்த்தாலும் கடல் காத்து வேகமா அடிக்கும். அப்படி அடிச்சு அடிச்சு அந்த சிவகங்கை திருமேனி எல்லாம் அரிச்சு போயிரு. கடல் காத்து போட்டா என்ன ஆகும்? அந்த கல்லெல்லாம் அரிச்சிடும். அப்படி அரிச்ச திருமேனி. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் பார்த்து என்ன சொல்றாருன்னா, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையர். இந்த மாதிரி இந்த காட்சியை பார்க்கறதுக்கு இந்த கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள். சாமி இப்படி தன்னந்தனியா இங்க இருக்கணுமா? வேகமா காத்தடிக்குது, நீங்க கொஞ்சம் ஊருக்குள்ள இருந்தா என்ன சாமி கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சுந்தரர் பாடுறார். கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையே, அடிகேல் யார் துணையா இருந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு சாமி உங்களுக்கு இங்க துணையா இருக்கிறாங்க? இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கே ராஜா, இப்படி கடற்கரையோரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? கொஞ்சம் ஊருக்குள்ள இருந்தா என்ன தப்பு வந்துருப்போது, நீங்க போய் அங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சாமி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன பாக்குறது? என்ன எப்படி பாக்குறாரு? ஒரு உயிருள்ள பொருளா பார்க்கிறாரு, தன்னுடைய தந்தையா பார்க்கிறாரு, தன்னுடைய தலைவனா பார்க்கிறாரு. சுந்தரமூர்த்தி சாமியில் இதே மாதிரி அங்க பார்த்துட்டு கோடி குலகர் என்று சொல்லக்கூடிய கோடியக்கரை நல்லா அங்க போயிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறீங்க, திருமறைக்காடு போனீங்கன்னா அப்படியே போலாம். அங்கிருந்து பக்கம் தான். திருவாரூர்ல இருந்து திருமறைக்காடு, வேதாரண்யம். திருமறைக்காடுங்கிறதா வேதாரண்யம். வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை. ரொம்ப அருமையான ஒரு பதி. ஆனா அதிகமா யாரும் போக மாட்டாங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்கு. அங்க இருந்து லங்கை ரொம்ப பக்கம் தான். லங்கைக்கு அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்கு கடல் மார்க்கத்துல. இப்படி பாவியேன் கண்ட வண்ணம் அப்படின்ற, நான் பாவியானால் உன்னை நல்கா எனலாமோ என்று சொல்லி திருவாசகத்திலே சொல்லும். தம்மால் அன்பு செய்யப்பட்டவருக்கு ஒரு தீங்கு வரத்தானில் அதனை தம்மேல் ஏற்றி பாவியேன். அப்படி தன்னால அன்பு செய்யப்பட்டவருக்கு ஒரு தீங்கு அப்படிங்கிற பொழுது அதை தன் மீது ஏற்றி சொல்லுவது பெரியவங்களுடைய ஒரு இயல்புங்க. அதனால இறைவன் மேல அளவற்ற அன்பு நாயனாருக்கு, கணப நாயனாருக்கு. அதனால தனக்கே அந்த துன்பம் வந்தது மாதிரி அவர் கருதுறார். அதான் பெரிய வேலை. ஒரு தீங்கு வரத்தானில் அதனை தம்மேல் ஏற்றி பாவியேன், என் கண் செய்த பாவம், என் கை செய்த பாவம் என்று சொல்லி சொல்லலாம். நான் தீய சகுனம் கண்ட வண்ணம் என்றும். ஏற்கனவே வருகின்ற பொழுது தீய சகுனங்கள் எல்லாம் வந்தது.
அப்பவே என்ன நினைச்சா, நம்மள என்ன நினைப்போம்னா கீழே போய் விழுந்து ஏதாவது கை கால் உடஞ்சிருச்சுன்னு என்ன பண்றது, இப்படியே திரும்பி போயிடலாமா அப்படின்னு நினைப்போம். அப்படியே பக்கத்தால போய் ஒரு சொன்ன தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனா நாயனார் அப்படி நினைக்கல. தனக்கு ஏதாவது வந்துடும் நினைக்கல. தன்னை பற்றி நினைவே அவருக்கு இல்ல. முதல்ல சொல்ல போனா அவரை பத்தி நினைவே அவருக்கு இல்ல. சாமிக்கு ஏதாச்சும் ஆயிருமா, தேவருக்கு ஏதாவது ஆயிருமா, குடும்பி தேவர் எப்படி இருக்கிறாரு தெரியலையே, வேகமா வர்ற அவர் நினைச்ச மாதிரியே இங்க ஆயிடுச்சு. அடுத்தது என்னொன்னு, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் என்னிலும் இனியான் ஒருவன் உணர்ந்த திருக்குறுந்தொகையில், என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உடன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் பொந்துவுக்கு என்னுள்ளே இருக்கும் இன்னம்பர் ஈசனே என்று சொல்லி திரு இன்னம்பர் தேவாலயத்தில் அப்பர் சாமி பாடுறாரு. என்னுடைய உயிரை விட மேலான ஒருவன் இருக்கிறான், அவன் தான் சிவபெருமான் என்று சொல்லி அப்பர் சாமிகளும் இனியான் என்னிலும் இனியான் ஒருவன் உலன் என்று சொல்லி திருக்குறுந்தொகையிலே சொல்றாங்க. அத்தனார் தான் யாவருக்கும் தந்தையார் என்று சொல்லி, அத்தன்னா தந்தையின் அர்த்தங்க. மேவினார் பிரியமாட்டா விமலனார் அப்படின்னு, விமலன்னா மலமற்றவர். இப்ப நம்ம எல்லாம் எப்படின்னா மலமுள்ள ஆன்மாக்கள், 3 மலங்கள் இருக்கிறவர்களே, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லி, அப்புறம் சுத்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் இல்லையா. ஆனா இயற்கையாகவே பாசங்கள் இருந்து நீங்கியவர் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். அதனால அவனுக்கு பேரு நின்மலன் அப்படின்னு பேரு. அதே மாதிரி விமலன் அப்படின்னு பேரு. இதெல்லாம் விமலன் நின்மலன் என்னன்னா மலமற்றவன் அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. இப்ப நாம மலம் இருந்து முக்தி காலத்துல நீங்க போறோம், அது வேறங்க. நீங்க தான் நீங்கள் ஏங்கிறது நமக்கு நம்ம கையில ஒண்ணும் இல்ல, சாமி கையில தான் இருக்குது. அது இல்ல இப்படியே தான் போயிருமா, இல்ல கொஞ்சமாவது நீங்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செய்த ஒரு வினையின் காரணமாக, பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளின் காரணமாகத்தான் சொல்ல முடியும். அதான் எனக்கு நான் நிறைய வகுப்புலாம் நடத்துறேங்க, உழவார பணியெல்லாம் செய்யறேங்க, எனக்கெல்லாம் சாமி ஆனமனத்தை நீக்கிறார், ஒன்றும் கேரண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அவனுக்கு தெரியும். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி அருள் செய்வது இறைவனுடைய திருவருள் இல்லைங்களா. சும்மா வெளியில பேசுறதுங்கிறது வேற, நான் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. அதனால இறைவன் அவன் என்ன, அதாவது ஞானசம்பந்த பெருமான் தேவாலயத்துல பாசுரத்துல சொல்ற அருமையான இடம், நம்ம எல்லாம் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆட்பானவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படின்ட்டு. யாருக்கு வேணாலும் சாமி எப்படி வேணாலும் அருள் செய்வான். ஒருத்தருக்கு நல்லதே செஞ்சுட்டு இருப்பாரு, ஒருத்தருக்கு தீமையாவே வந்துட்டு இருக்கோம். என்ன காரணம்? அவரவர்களுடைய வினையின் வழி அவரவர்களுடைய அனுபவம். சிவபோக சாரம் சொல்லுது, அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னாரு. அதனால ஒருத்தர் பார்த்தா சாமியே கும்பிட மாட்டாத மாதிரி இருக்கும், இல்ல சாதாரணமான ஒரு அடியாரா இருப்பாங்க, அவங்களுக்கு இறைவன் திருவருள் நிரம்ப இருக்கும். ஒருத்தரை பார்த்தா சும்மா அப்படியே சாமியே அப்படியே தூக்கிட்டு வந்துடுற மாதிரி போவாங்க வருவாங்க, அதை பார்த்து ஒண்ணும் இல்லாத இருக்கும். அப்படின்னா அதுதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டார். யாருக்கு வேணாலும் இறைவன் எப்படி வேணாலும் அருள் செய்வான். அவருக்கு அப்படி செஞ்சுட்டாரு, எனக்கு இப்படி செஞ்சுட்டாருன்னு நம்ம அந்த கணக்கே போடக்கூடாது. அதான் ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார். அதை பத்தி கிழக்காத அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதை பத்தி நீ ஒன்னும் கணக்கு போட்டு, நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய், அவன் செய்யறத அவன் கண்டிப்பா செய்வான். அதனால யாருக்கு எந்த நேரத்துல எப்படி வேணாலும் பெருமான் அருள் செய்யும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. மேவினார் பிரியமாட்டார் உணரார், மலமற்றவர் பிரியமாட்டாமைக்கு காரணம் புரியும். மலம் மாசில்லாதவர் ஆதலின் மேவி கண்டார் காதலிக்கவும் பிரியாதிருக்கவும் உள்ளவர் என்பது என்று சொல்லி, அவருக்கு மலம் கிடையாதுங்க. அதாவது நம்மளுடைய மலத்தை யாரு நீக்க முடியும்னா மலம் இல்லாத ஒருவன் தான் நீக்க முடியும். நம்ம பிறப்பை யாரு நீக்க முடியும்னா பிறப்பில்லாத கடவுள் ஒருவன் தான் நீக்க முடியும் இல்லைங்களா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் நான் குறைச்சு சொல்ல, கிருஷ்ணருக்கு பிறந்த ஜெயந்தி இருக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அட்டமி தேதியில பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமனுக்கு பிறந்த இருக்கு, ராம நவமி இருக்கு. எல்லா மற்ற ஏனைய கடவுளுக்கு எல்லாமே ஒரு ஜெயந்தினா என்ன, பிறந்ததுன்னு அர்த்தம். சிவ ஜெயந்தி எங்காவது இருக்குதா, யாராவது சொல்லிருக்கிறாங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப பிறப்பில்லாத ஒரே கடவுள் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். சிவபெருமான் ஏதாவது எந்த நட்சத்திரையாவது பிறந்தார் யாராவது தெரியுமா? எந்த மாசம் பிறந்தாரு, எத்தனாவது வருஷம் பிறந்தாரு, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாரு, யாரும் சொல்ல முடியாது. பிறப்பிறப்பு இல்லாத ஒரே ஒரு கடவுள் பரம்பொருள் தான், சிவபெருமான் மட்டும்தான். அப்படி பிறப்பிறப்பு இல்லாத ஒருவன் தான் பிறப்பை நீக்க முடியும்.
பிறந்து பிறந்து போயிட்டு இருக்கக்கூடிய கடவுளை எப்படி நம்ம பிறப்பு நீக்க முடியும்? அதனால நம்மளுடைய பிறப்பு நீங்கணும்னா இறைவனால மட்டும்தான் முடியும். சிவபெருமானால மட்டும். அவனாசியா தவிர யாராலையும் முடியாது. அவிநாசினா வினைகள் நாசம், அவ்வளவுதான். அவிநாசினா என்ன? நம்முடைய வினைகள் நாசம். ஆமா, புக்குழியூர் அவிநாசி அப்பறை அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா? அதனால பெருமான் அவிநாசி அப்பர் பார்த்து நம்ம வினைகள் நீக்கினால ஒழிய நம்முடைய வினைகள் நீங்காது. வேற எங்கதான் நீங்க ஓடினாலும் ஒடியாந்தாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நல்லா, அதாவது உலகியல் இன்பங்கள் கிடைக்குங்க, காசு பணம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இன்பம் வேணும் அப்படின்னா பெருமான் திருவடி தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதை தவிர கெட்டியா பிடிச்சுக்கணும். சிக்கன பிடித்தேன் எங்கடும் தழுவதினியாங்கிற மாதிரி ஏனாதானம் எல்லாம் பிடிக்க கூடாது, சிக்கன பிடித்தேன் அப்படின்றத இருக்கும். மேவினார் பிரிய மாட்டார் ரமணனார் அப்படிங்கிறதுக்கு நல்லா சொல்ல வேண்டியது. அதான் அறிவிச்சை செயல் அவருடையதமாய் ஆகி விளங்கியவர் தினனார் ஆதலின் அவர் திருவாக்கில் வைத்து இறைவர் தமது உண்மையை விளக்குகின்றார். பாருங்க, இறைவன் அவருடைய தன்மையை தின்னனாருடைய திருவாக்குல வச்சு விளக்குறாராம். அதாவது இறைவனுடைய தன்மை எப்படி? மேவினார் பிரிய மாட்டார் ரமணனார். யாரும் அவருடைய திருவடிக்கு போனா திரும்ப கீழே வரமாட்டாங்க, அவ்வளவு மலமற்றவர். விமலனார்னா மலமற்றவர். இதெல்லாம் தின்னனாருடைய திருவாக்குல வச்சு சொல்லணும்னு சாமி நினைச்சாராம். அதனால இந்த இடத்துல அவர் வாக்குல அவரை அறியாத வருது. இது தின்னனார் சொன்னது தானே. பாவியன் கண்டவன் நம் பரமனாருக்கு அடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன, மேவினார் பிரிய மாட்டான் விமலனாருக்கு அடுத்தது. இதெல்லாம் யாரும் சொல்ல? தின்னனாருடைய திருவாக்குல வந்தது. அதனால தின்னனார் வாயில சொல்றது சாமிக்கு ஒரு விருப்பம். சேக்கிழார் பெருமான் தன்னுடைய கூட்டுற சொல்லல, தின்னனார் இப்படி சொன்னாருன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இயல்பாகவே பாசங்களில் என்றும் நீங்கியவர் தம்மை மேவினாருடைய பாசங்களை போக்கி தம்மை பிரியாதிருக்கும் நிலை அற்பவர் என்று பதியிலக்கணம் காட்டிய குறிப்பும் காணத்தக்கது. ஆவியின் இணையராதலின் மேவினார் பிரிய மாட்டாவர் என்ற உண்மை. அதாவது உயிரை விட மேலானவர், அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் கிடையாதுங்க. உயிருக்கு உயிரா இருக்கிறான் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைங்களா? அதுக்கு மேல, அதுக்கு மேல. ஆவியின் இணையராதலின் மேவினார் பிரிய மாட்டாதர் என்ற உண்மை. என்னுயிருக்கு இன்னமுதாம் எழிலாரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வினேன் மறந்திரேன் என் செய்யன் சொல்லணும் இல்லையா? கலரிட்டு கூட்டத்தில் சேரமான் பெருமநாயகன் கூட்டத்தில் அதையும் மேற்கோள் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, சாமி என்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாளர் பெருமானை வண்ணஞ்ச கல்வினேன் மறந்திரேன் என் செய்யன் அப்படின்னு. இங்கேயே இருந்துருங்க, உங்க திருவடி மட்டும் எனக்கு போதும். ராஜாவா நீங்க இருங்க. எந்த ராஜாவான்னு சொல்லுவானா? நீங்க ராஜாவா இருங்க, உங்களுக்கு கீழே நான் வேலை செய்யறேன். யாரு சொன்னா? சேரமான் பெருமாள் நாயனார் சொன்னாரு. அவருக்கு சின்ன வயசு, இவருக்கும் சின்ன வயசு. நம்பிகளுக்கு அப்ப என்ன வயசு? 18 வயசு. 18 வயசுல ராஜாவா இருக்கு சொன்னா யாராச்சும் விட்டுட்டு வருவாங்களா? சுந்தரர் வேணான்ட்டார். எனக்கு ஆரூர் பெருமான் திருவடி தான் வேணும், ராஜா பதவி எல்லாம் வேண்டான்ட்டு வந்தார் சொந்தவர். அவன் இன்னைக்கு ஒரு வட்டத்துக்கு கூட்டத்துக்கு உதச்சிக்கிறாங்க இல்லையா? ஆனா ராஜா பதவி கிடைச்சது, அது வேணாம். அவர் என்ன சொல்லிட்டாரு? சரி, திருவடிவாவது நான் மேல வச்சு அதுக்கு கீழே இருந்து ஆட்சி செஞ்சுக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி திருவாரூர் போறோம்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய எண்ணத்துக்கு மாறா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, அஞ்சுவன் யான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் உங்களுக்கு அது தடைய, அதாவது ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போறாங்க, ஒரு பெரியவங்க ஒரு கருத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு முட்டுக்கட்டையா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இவர் ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டாரு, இங்கதான் இருக்கிறவங்க. ஆனா சுந்தரருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்க்கிறாரு. ஆரூர் பெருமான பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற உறுதிப்பாட்டை பார்த்த உடனே அவர் சொன்னதை வாபஸ் வாங்கிட்டார். அப்படின்னா நான் இருக்க சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது கூட சங்கடி நாச்சியார திருமணம் செஞ்சு ஒற்றியூர்ல இருக்கிறார் சுந்தரர். ஒற்றியூர்ல இருக்கிற பொழுது கோடை காலம் வருது. கோடை காலத்துல வசந்த விழா நடக்கும் ஆரூர்ல. இன்னைக்கு நடக்குது இல்லையா? பங்குனி மாசம் உத்தரம், பங்குனி உத்தர திருவிழா நடக்குது இல்லையா? அது நினைவு வந்துருது அவருக்கு. அப்படி நினைவு வந்த உடனே சத்தியம் பண்ணிருக்காரு, ஏற்கனவே இந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்காரு. அந்த சத்தியத்தை எல்லாம் தூக்கி அகட்ட போட்டாரு. அந்த வசந்த விழா நடக்கும். வசந்த விழாவில் சாமியினுடைய திரு ஓலத்தை நடக்கும். பரவினாச்சியார் எல்லாம் ஆடிட்டு பாடிட்டு எல்லாம் போவாங்க. அடியார் பெருமக்கள் நிரம்ப வருவாங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவருக்கு வந்தது. உடனே சத்தியத்தை மீறி எடுத்து வச்சாரு, 2 கண்ணும் போயிடுச்சு. அப்பதான் பாடுறாருங்க,
அதாவது பத்திமையும் அடிமையும் கைவிடேன் பாவியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதியத்துல சொல்ற எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னால் ஒரு இறைவனை அப்படின்னு. பெருமாள் மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாம். கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. 3 மாசம் கூட நான் ஒரு கணக்கு சொல்றேன். கல்யாணம் ஆகி அப்பதான் சங்கிலி நாச்சியார் திருமணம் ஆகி 2 மாசம் கூட 3 மாசம் கூட இல்ல. அவருக்கு வயசு அப்ப 17 வயசு தான், 16-17 வயசு தான். ஆனா எனக்கு என்னுடைய ஆரூர் பெருமான் தான் முக்கியம், சங்கிலி அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா அந்த இதை நம்ம பார்க்கணும். அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். பெருமான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அந்த ஒரு நிலை வரதுக்கு அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணுங்க. எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னார் ஒரு இறைவனி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்தவருக்கு அனுப்பி வச்சு அதுக்கு பிறகுலாம் நடந்து சரீரத்தில் ரொம்ப அதெல்லாம் பின்னாடிதான் நம்ம விரிவா சிந்திக்க போறோம்னு வச்சுங்களேன். இப்படி மாட்டார் என்று சொல்லி ஆவியின் இணையராதல் மேவினார் பிரிய மாட்டார் என்று சொல்லி என் உயிருக்கு இன்னமுதாம் எழிலாரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வினேன் மறந்துறேன் என் செய்கிறேன் அப்படின்னு. நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஆரூர் பெருமானை மறந்து இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இங்க எனக்கு இந்த அரச பதவி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அவர் என்ன செய்யறாருன்னா, சரி ராஜா பதவி தான் வேணான்ட்டீங்க, நான் கொடுக்குற பொருளையாவது வாங்கிட்டு போங்கன்னு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தார். எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி குதிரை மேல வச்சு அனுப்புனாரு. இங்க நம்ம சாமி விடல, திருமுருகன் முண்டியில எல்லாம் வாங்கி பறிச்சு வேடர்களை விட்டு பறிச்சு வச்சுட்டாரு. அவருக்கு என்னன்னா, கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன், நீ என்ன அங்கிருந்து கொடுக்கறது? நீ ராஜாவா இருந்தா சுந்தரம் கிட்ட வாங்கிடலாமா? சுந்தரனுக்கு நான் தான் கொடுக்கணும். சாமி நினைக்கிறார் அப்படி. சாமிக்கு சுந்தரனுக்கு கொடுக்கறதுக்கு சேரமான் பெருமான் நாயனாருக்கு சாமிக்கும் போட்டி. நான் கொடுக்கறதா நீ கொடுக்கற, நம்மளா இருந்தா நீ கொடு நீ கொடுன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவங்க அப்படி இல்ல, நான் கொடுக்கறேன், நான் கொடுக்காத நீ கொடுக்கறதா, சரி பாத்துக்கலாம். அப்படி 2 சாமிக்கும் சேரமான் பெருமான் நாயனாருக்கும் போட்டி. சுந்தரருக்கு கொடுக்கறது இல்ல, கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு கொடுக்கறாங்க. அவர் மனைவி 2 மனைவி தேவலோக பெண்கள். ஆனா 18 வயசுல என்ன சொல்லிட்டாருன்னா, வெறுத்தேன் மனைவி வாழ்க்கை விட்டுடைந்தேன் அப்படின்னா. 80-90 வயசு இருக்கிறவங்களுக்கு போய் கேட்டாங்கன்னா, இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்தா பரவாயில்ல, பேரன் பேட்டி கல்யாணத்தை எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். 18 வயசுல அந்த வாரம் வருதுன்னா அதான் நம்மளை விட அவங்க மேலான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்காக சொல்றோம்னா, பெருமானுடைய திருவடியில அன்பு, அடியாருடைய திருவடியில அன்பு, இதை தவிர அங்க எதையும் பார்க்க முடியாது. நாயன்மார்கிட்ட குடும்பம், குழந்தை, குட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் ரெண்டாவது. அவங்களுக்கு முதல் இறைவன், அதற்கு அடுத்தது அடியார்கள். இதை தவிர வேற எதை அங்க முன்னாடி நிக்காது. நம்பிகளுடைய வரலாறுலாம் நினைச்சோம்னா அவரை எல்லாம் என்ன நம்ம சொல்றது, 18 வயசுல இப்படி கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் மனைவி 2 மனைவி தேவலோக பெண்கள். அவங்களுடைய அழகுக்கிணையே இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார், இல்ல கொஞ்சம் தலையா தேவலோகத்திலிருந்து வந்த பெண்கள் இல்லையா, உமையம்மையினுடைய சேடியர்கள். உமையம்மைக்கு பணி செஞ்சுட்டு இருந்த பெண்கள், கைலாயத்தில் மலர் பறித்துக் கொண்டிருந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க பாரு. அதனால அந்த மாதிரி வாழ்க்கையை தொடர்ந்தவர் நம்முடைய சுந்தரர். ஒரு பூஜை வரப்போது இல்லையா, 22ஆம் தேதி. என் செய்கேன் அப்படின்னு இதனை தீர்க்க நான் என்ன செய்குவேன், செய்வதொன்றும் அறியேனே என்று திருவாசகத்தில் சொல்றது மாதிரி, இந்த மாதிரி சாமிக்கு ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறார். என் செய்தால் தீருமோதான் அடுத்த பாட்டு சொல்றாரு. என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தால் நம்மை காணேன் மொய் கடல் வேடர் என்று மின் செய்வார் பகலில் புன்கண் தீர்க்குமே மருந்து தேடி பொன் செய்தால் மறையில் கொண்டு வருவனான் என்று போனார். இப்ப சரி, ஒருத்தரையும் காணும். அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப அதுக்கு மருந்து தேடிட்டு போலாம். ஏன்னா வேடர்களுக்கு எந்தெந்த மூலிகைகள் அந்த நோய் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு புண்ணாயிருச்சுன்னா எந்த மூலிகை போடுறது, இல்ல வேறொரு ஏதாவது ஒரு இதுனா எந்த இதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மூலிகை தேடிக்கொண்டு போறாரு. என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் நம்மை காணேன் அப்படின்னாரு. ஆமா, அதாவது என்ன செய்தால் இது தீருமோ அறியேன், எம்பெருமானிடத்தில் தீங்கு முன் செய்தவர்களை காணேன். பெருமானுக்கு இந்த தீங்கு செஞ்சவங்க யாருன்னு சொல்லி எல்லா பக்கம் தேடிட்டார். அவரும் வேடர்களையும் காணும், விலங்குகளையும் காணும். அதனால ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி
மொய்த்த வீரக்கலனை அடைந்த வேடர்கள் ஒளியுடைய நெடிய அம்பினால் உளவாகும் புண்களை எப்போதும் தீர்க்கும் நிச்சயமான மருந்துகளை பொன் செய்யும் மலையின் தாழ்வரையில் எடுத்து தேடிக்கொண்டு வருவேன். இப்ப வேட்டையாட போறாங்க வேடர்கள். அப்ப ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த காயத்தை போக்கிக் கொள்வதற்கு மருத்துவமனையெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஏதாவது மூலிகைகள் தான் இருக்கும். அந்த மலையில் அத்தனை மூலிகைகள் இருக்கு. அந்த மலைகள் இருக்கக்கூடிய மூலிகைகளை தேடி இப்ப எடுத்துட்டு வர்றதுக்காக போறாரு. ஆளுகளை தேடுறதை விட்டுட்டு அதுக்கு போறாரு. இப்போ என் செய்தால் தீர்மானம் ஆவதென்று அறியேன் என் செய்வேன் என்று மனமொழிந்த தென்னனார் இதனை எவ்வகையாலும் தீர்த்தல் வேண்டுமென்றே என்ன செய்தால் இது தீருமோ என மேலும் என்னை சூழ்வேன் என்ற எண்ணம் விடுவாராயினார் என்று சொல்லி குருதி கண்டதிலிருந்து மயங்கி விழுந்து எழுந்து வேடர்களை தேடி இப்ப மருந்து தேடுறதுக்கு போறாரு. எல்லாம் பார்த்துட்டு கடைசியா சோகத்தோட கதறி பிறகு தீங்கு முன் செய்தார் நம்மை காணேன். அப்படி தீங்கு செய்தாரை தண்டித்தல் எதுக்கு தேடுறாருன்னா இந்த மாதிரி செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். பெருமானம் இப்படி செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுற அந்த ஒரு கோபத்துல தேடுற. அதாவது துன்பத்தை போக்க அப்படின்னா துன்பப்படுவாருக்கு ஒரு மாற்றால் மன அமைதி உண்டாக்கும் வகையில் ஒருவரை தீர்வாக மேற்கொள்வது இயற்கை என்று சொல்லி இது பற்றி முன்னர் தினனார் யார் இது செய்தார் என்று கிளம்பி வேடரையும் விலங்கினத்தையும் தேடிச் சென்றன என்று சொல்லி சொன்னார். செய்தாரை கண்டு ஒருத்திருந்தேனாகில் அம்மது அம்மட்டில் ஒரு வகை தீர்வாகி மேலும் இங்கனம் இளையாவனம் தடுப்பதுடன் அவரால் சேர்ந்த புண்ணின் மூலத்தை அறிந்து அதற்கு தக்கபடி மாற்று செய்து, அதாவது அது செஞ்சவனை பார்த்துட்டா எப்படா இதை செஞ்ச, ஏன் சாமிக்கு இப்படி ஆச்சு, அதுக்கு என்ன நாம செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அவன் மூலமா தெரிஞ்சு அதுக்கு மருந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தேடினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். மின் செய்வார் பகலை புண்ணு விளக்கமுடைய கூறிய அம்புகளால் ஆகிய புண் என்று சொல்லி இப்புண் எதனால் உண்டாகியது என்று அறிந்தலரேனும், அதாவது எதனால் ஆச்சுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா நோயினுடைய மூலத்தை தெரிஞ்சு அதுக்கு மருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதுக்காக அதை செய்தவன் யார் அப்படிங்கறதை தேடி பார்க்கிறார். நோய் மூலத்தை தெரிஞ்சா மருந்து எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்றாரு. நோய் மூலம் நாடாது நோய் மட்டும் நாடி மருந்து செய்யும் நவீன மருத்துவர் போல புண்ணின் விளைவாகிய உதிரம் பாய்தலும் பிறவும் கண்டு பகலை புண்ணிலும் இவை காணப்படுதலால் அந்த அம்புகள் எல்லாம் பட்டு புண்ணாகும் பாருங்க, அதுக்கு என்ன மருந்து போடுவோமோ அந்த மூலிகை எல்லாம் தேடிட்டு போறார். பொன் செய்வரை தாழ்வில் என்று சொல்லி அந்த மலை முழுக்க தேடுறார். பொன்வடையும் நிலத்தில் விளையணும் பொதுவாய் மலையின் விளைவனம் ஆகிய என்று சொல்லி மூலிகைகள் எல்லாம் அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எப்பொழுது ரொம்ப வீரியம் மிக்கதா இருக்கும் இல்லைங்களா? அதனால அதை தேடிக்கொண்டு போறார். கொண்டு வருவன் நான் என்று போனார் என்று சொல்லி தேடி எடுத்துக்கொண்டு நான் வருவேன் என்று சொல்லி போயினார் என்று சொல்லி சொல்றார். தேவருக்கு அறிவித்து அவரை தேடுதல் கருதியது சொல்லிட்டு போறார். நான் போய் சாமி கிட்ட அவர் பேசுற மாதிரியே சொல்றார். போய் நான் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நாம எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போவோம், அந்த மாதிரி சாமி கிட்ட அவர் பேசுறாரு, மருந்து கொண்டு வரேன் என்று சொல்லி. வருவன் என்று போனார். அதை திரும்ப வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செய்கை போதலே ஆயிரம் தினனார் முன் கருதியது வருதலே ஆகும் போறாரு. ஆனா வர்றேன், சரி நான் வரட்டுங்களான்னு தான் நாம போறோம். நம்ம எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு யாரும் போறதில்ல. வரட்டுங்களா, போயிட்டு வரேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வரட்டுங்களா வரங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சாமி கிட்ட என்ன சொல்றாரு, வருவேன் என்று போறாரு அப்படின்னு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி உலக வழக்கிலும் போகின்றவர்கள் போகின்றேன் அமங்கலமாக போகின்றேன்னா அது அமங்கலமான வார்த்தையா, வரேன்னு சொன்னா மங்கள வார்த்தை. அதனால அதுல கூட ஒரு நயம் இருக்கு. போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வர்றேன்னு சொல்ல, இல்லைன்னா வர்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இப்படி எல்லாம் மருந்து கொண்டு இப்ப கண்ணலி எல்லாம் பிழிந்து வார்க்கிற அந்த மருந்தை எல்லாம் கசக்கி பிழிந்து அப்படி கண்ணலி எல்லாம் அப்புறம் நிக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறென வெறுக்கொண்டெய்தி புனத்திடை பறித்துக் கொண்டு பூதநாயகன் பாழ் வைத்த மனத்திலும் கடிது வந்து அம்மருந்துகள் பிழித்து வார்த்தார். அவ்வளவு வேகம், மனசை விட வேகமா வேலை செய்யறாரு. இப்ப மனசு எவ்வளவு வேகம், அது மாதிரி மனசோட வேகமா அந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அப்படியே கொண்டு வந்து அந்த தலைகளை எல்லாம் கொண்டு வந்து பிழிஞ்சு கண்ணில் அப்படி போடுறாரு.
திறனார் மருந்து மூலிகளையும் அவை இருக்கும் இடங்களையும் எண்ணியவராய் வேறு வேறு நெருங்கிய காடுகளில் எங்கும் தன் நிலத்தில் நின்றும் பிரிந்து செங்கனுடைய இடபத்தினை போல வெறிச்சியுடன் போய் புனங்களின் மருந்து மூலிகளை பறித்துக் கொண்டு பூதநாதனாகிய காலத்தேவரிடம் தான் வைத்த மனத்தின் வேகத்திலும் மிக்க விரைவாக திரும்பி வந்து அந்த மருந்துகளை பிழிந்து அவருடைய கண்ணில் பார்த்தனர். அப்படியே அந்த மருந்தை எல்லாம் கசக்கி பிழிந்து அந்த சாரையெல்லாம் கண்ணுல அப்புறம் வேறு வேறு வனங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அதான் அங்க அவர் இருக்கிற மலையை தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் போய் வேகமா ஓடுறாரு, ஒடியாராரு, அது செய்யறாரு. வெறுக்கொள்ளுதல் எதிர்பாராத சடுதியில் நேர்ந்த பயத்தால் வெறுண்டு மகிழ்ச்சி அடைதல் என்று சொல்லி வெறுப்புதல் அப்படின்னா பயப்படுதல். திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வெறுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, கொஞ்சம் பயப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது உலக வழக்கில் அதை விருக்கென்று பயந்தென மருவி வழங்குவர் தன் இனத்தினின்றும் பிரிந்த இடமும் இவ்வாறு வெறுண்டு கண் சிவந்தும் காது கூப்பியும் இனமிருந்த திசையை நோக்கி தேடியும் அலறியும் ஓடுதல் கண்கூடாதலின் அதனை உண்மைத்தார் என்று சொல்லி சொல்றார். இனத்தினை பிறந்த என்று சொல்லி காலத்தை அப்பறை திறனார்க்கு இனம் என்பதும் என்று சொல்லி சொல்றார். ஏறு பக்குவம் ஆன்மா என்பதும் சொல்லி சொல்ற. இனம்னா அவ்வக்கம் கூடி அமைதி பெறுவதற்குரியதாய் அதற்கு சுகந்தருவதாய் அதன் தலைமையாய் சித்தாயுள்ள பசுவதியை குறிக்கும் என்று சொல்லி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தாம் சேர்ந்திருந்த பதியனை பிரிந்தால் இவ்வேறு வெறுக்கொண்டு அலைவது என்று நல்ல பக்குவமான ஆன்மா இறைவனை பிரிந்து இப்படி எல்லாம் வெறுக்கொண்டு அலையும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமானுக்கு ஏதாவதுன்னா மாணிக்க வாசக பெருமானும் பெருமானிடத்துல வந்து ஒரு உபதேசப்படல் சொல்றார். ஐயனே என்னை பிரிந்து மாற்றகில்லேன் என்று சொல்லி உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியல என்று சொல்லி சொல்றார். மணிவாசக பெருமான இறைவனை பிரிஞ்சு இருக்கவே முடியல. கோயில் முத்த திருப்பதியில் சொல்றாரு, அருளாது ஒளிந்தால் அடியனை அஞ்சேல் என்பாரார் பொருளாக என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேலை வாயின் உன் தெருளார் கூட்டம் காட்டாயல் செத்தே போனால் சிறியாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பொருள் தெரியுங்களா? சாமி, நான் இதோ உங்களை பிரிஞ்சிருக்கிறேன், அடியார்களை பிரிஞ்சிருக்கிறேன். என்னுடைய மருளார் மனம், அது காரணம் என்னுடைய மயக்கமான ஒரு உலகில் மயக்கம் தான் அதுக்கு காரணம். உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல. அவர் சொல்றாரு, நீ எனக்கு காட்சி கொடுக்காத போனாலும் மறுபடிய அடியார் கூட்டத்தையாவது காட்டு அப்படிங்கிற. அப்படி காட்டலைன்னா என்ன செய்வோம்னா செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற. அப்படி செத்து போனா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சா அது யாருக்கு இழுக்கு? ஆட்கொண்ட உனக்கு இழுக்கு. அதனால அதான் அந்த பாட்டு சொல்றாரு, அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார். நீயே எனக்கு அருள் செய்யலினா எனக்கு யாரு எனக்கு அருள் செய்வாங்க? நீயே அருள் செய்யலினா என்னை பயந்துக்காத மணிவாசகா நான் இருக்கிறேன்னு யாரு சொல்லுவா? அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார். பொருளாக என்னை புகுந்து ஆண்ட பொன்னை பொன்னம்பல பூத்தார் மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாய் என்றது. உன் தெருளார் கூட்டம் காட்டாயல் செத்தே போனால் சிறியார் என்று. நீ உன்னுடைய திருவடி காட்டாத ஒண்ணு பரவாயில்ல, உன்னுடைய அடியார்களையாவது காட்டு சாமி, எனக்கு அதே போதும் அப்படின்றார். உன் திருவிழான்னா அடியார் தெளிந்த ஞானமுடையவர்கள் அர்த்தம். ரெண்டு மணிவாசகர் இருக்கு. இறைவனை பிரிந்தாரு, அடியார்களை பிரிந்தாரு, ரெண்டை பிரிந்து அவரால் இருக்கவே முடியல. திருப்பெருந்துள்ள அப்படித்தானே பண்ணாரு. எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்த பெருமான் இந்த பொய்கையில ஒரு பெரிய சோதி பிளம்பு வரும், எல்லாரும் வாங்கினாரு. அப்புறம் எல்லாரும் வாங்கினா இவரும் தானே போவாரு. எல்லாரும் போனாங்க, இவரும் போனாரு. மணிவாசகா நீ நில்ல அப்படின்ட்டாரு. வாதவூரா நீ நில்ல அப்படின்ட்டாரு. உனக்கு இங்க கிடையாது, நீ சிதம்பரமா அப்படின்ட்டாரு. ஒருத்தரை மட்டும் துணைக்கு ஒருத்தரும் கிடையாது. இருந்த அடியார் எல்லாம் போயாச்சு, ஆட்பட்ட சிவபெருமானும் போயாச்சு, நீ மட்டும் சிதம்பரமா. சிதம்பரம் வர்றதுக்கு முன்னாடி உத்தரகோசம் அங்கவா, அங்க கொஞ்சம் ஒரு சில வேலையெல்லாம் இருக்கு, கொஞ்சம் மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அட்டமா சித்திகள் கொடுக்கணும்னு சாமிக்கு விருப்பம். யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு அட்டமா சித்திகள் கொடுக்கணும்னு விருப்பம். அந்த அட்டமா சித்திகள் கொடுத்ததுதான் உத்தரகோசம் அங்கையில வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க காட்சி கொடுக்கு. வான்னு சொன்னா நின்று காட்சி கொடுக்கணும்ல. அப்பதான் கடையவன் என்னை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையலை விட்டுடுதி கண்டாயின. என்ன விட்டுருவியா சாமி? இப்படியே விட்டுருவியா? காட்சியே கொடுக்க மாட்டியா? விட்டுடுதி கண்டாய். அதான் அதில் தான் சொல்ற, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். என்ன, எனக்கு வேற யாரும் கிடையாது, நீதான் என்ன தாங்கணும். நீயே இப்படி விட்டுட்டா எப்படி? 50 பாட்டும் பாடுறதுக்கு முன்னாடியே சாமி காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா? உத்தரவாசம் பத்தி எவ்வளவு? 50 பாட்டு. நீத்தல் வேணும்
அதற்கு பிறகு பெருமான் காட்சி கொடுத்தார். குருநாதராக காட்சி கொடுத்து அங்கு அட்டமா சித்திகள் கொடுத்து அதற்கு பிறகு திருக்கழுக்குன்றத்திலே காட்சி கொடுத்தார். மணிவாசக பெருமான் 2 பேர் அடியார்களையும் பிரிஞ்சுட்டோம், சாமியும் பிரிஞ்சுட்டோம். அந்த வேதனையில பாடுனதுன்னா அந்த துக்கம் தாங்காம பாடியதுதான் திருவாசகம். அதான் அழுது அழுது பாடியது திருவாசகம். மனத்தினும் கடிது வந்த மருந்துகள் பிழிந்து பார்த்தார். மனசை விட வேகமா போக முடியும். காரைக்காலையுமே ஒருத்தர் தான் மனசை விட வேகமா போனாங்க எங்க கைலாயத்துக்கு இல்லைங்களா. பேய் ரூபம் எடுத்து சிவகணங்கள் ஒன்றாகிய பேய். நம்ம ஊருக்குள்ள தெரியற பேய் இல்ல. பேய்னா நம்ம இந்த பேயை நினைக்க கூடாது. சிவகணங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பேய். ஆமா, அந்த அம்மா தான் மனசோட வேகமா போனாங்க கைலாயத்துக்கு. அது தலையால் நடந்து போனாங்க. காலால போகல, தலையால் நடந்து போனாங்க. அதற்கு பிறகு மனதிலும் கடைந்து அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. வேகமா அப்படி செய்யறாரு. ஒவ்வொரு செயலும் அப்படி வேகமா நடக்குது. இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறுனர். இங்கு இடவ ஏற்றினை குறித்தது என்று சொல்லி எதிர்பாராத சடுதியில் அந்த நேர்ந்த பயத்தால் வெறுண்டு மகிழ்ச்சி அடைதல் என்று சொல்லி, வெறுமுதல் பயப்படுதல் என்று சொல்லி சொல்றார். இனத்தினை பிரிந்த என்று சொல்லி காலத்தை பறை திருநாருக்கு இனம் என்று சொல்லி எங்க சொல்றார். மாணிக்கவாசகர் ஐயனே நினைப்பிரிந்து மாற்றுகில்லேன் என்று சொல்லி சொல்றார். எங்கன நான் பிரிந்திருக்கேன் என்னாதொரு இறைவனையே எப்பரிசு பிரிந்திருக்கேன் என்னாக பிரிந்திருக்கேன் எற்றுடனாய் பிரிந்திருக்கேன் என்று அவருடைய நம்பிகள் திருவாரூர் தேவாரத்தில் பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியாது. ஆரூர் பெருமானை மட்டும் பிரிஞ்சு இருக்க முடியாது. பூதநாயகன் சிவபூதங்கள் முதலிய கணங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். பூதநாயகன் குற்றிடம் கொண்டவர். ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதிமாமண்டி நீள்மணி முன்றில் சொல் மூதையில் திருவாயில் முன்னாயிரு. திருக்கூட்ட சிறப்புல முதல் பாட்டு. பூதநாயகர் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவைகளுக்கெல்லாம் தலைவராய் சிவபெருமான் வீற்றிருப்பு என்பது வேத சிவ ஆகமங்களால் அறியப்படும் உண்மையினர். பொந்திய மணிவிளக்கு பூதம் பற்ற பாரிடங்கள் பணி செய்ய என்று சொல்லி தேவாரத்தில் கோவா அணுக்க சேவகத்தில் உள்ளோர் பூதகணநாதர் என்று சொல்லி ஏகங்களிக்கான குணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூத பதையே நம என்று சொல்லி சிவ அஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூத பதையே நமன்னா பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி அர்த்தம். பூதம்னா உயிர்கள் என்று கொண்டு உயிருக்கு உயிராக இருக்கும் தலைவன் என்று சொல்லி சொல்றாங்க. பூதநாயகன் பால் வைத்த மனத்தினும் மனவேகம் மிக கடிதில் செல்வது. வாயு வேகம் மனோவேகம் என்று வழக்கும். திணனாரது மனம் வேறெங்கும் செல்லாது பூதநாயகனிடமே சென்று செல்லுதல் அவர் வாழ் வைத்த என்று சொல்லி சொல்றார். மருந்து தேடி பறித்தபின் மிக வேகமாய் நாயகன் சென்று குறிப்பு பெற. என்னன்னா மருந்து கொண்டு போய் குளிஞ்சு வச்சா நின்று போயிடணும் நம்புறாரு. அதனால சீக்கிரமா போலாம். இந்நேரம் வரைக்கும் சாமி கிழமை ரத்தம் வர்றது, அதனால சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த நானும் அன்பும் முன்பு நடிவரை ஏற அப்படின்னாரு. பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு ஆரம்பத்தில் வரப்படுது சொல்ற. நானும் அன்பும் முன்பு நான் வர்ற பொழுது அந்த மலைக்கு மேல வருகின்ற பொழுது அவர் நானன் வரான் கூட. நானனுக்கு பின்னாடி கண்ணப்பநாயனார் போறாரு. இவங்க 2 பேருக்கு முன்னாடி கண்ணப்பருடைய அன்பு போகுதான். 2 பேர் தான் போறாங்க. இந்த 2 பேருக்கு முன்னாடி கண்ணப்பருடைய அன்பு போயிட்டு இருக்கு. அந்த நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏற அப்படின்னு சைக்கிள் சொல்றாரு. அவ்வளவு அன்பு அன்பு முன்போய் திணனாரை இழுத்து செல்ல அவர் தன்னை பின்பற்றி போயினர் என்று சொல்லி சொல்றார். அன்பு அவரை இழுத்துட்டு போதும். அதற்கு பிறகு இவரை பின்னாடி போறார். இங்க அந்த மனத்திலும் மருந்து பிழிந்து பார்த்து புன் தீர்க்கும் ஆர்வம் மிக்கதால் அவர் சென்ற சொல் கையின் வேகம் மிக்கது. மனம் வருவதற்கு முன் இவர் வந்தனர் என்பது. அப்படின்னா மனசு அவ்வளவு வேகமா போக, மனசு போறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டாரா. மனத்திலும் வேகம் அப்படின்னாரு. மனசு போறதுக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு வேகமா போயிருப்பாரு பாருங்களேன். எண்ணம் முற்றுவதற்கு முன் அதனால் தூண்டப்பட்ட செயல் முற்றியது அப்படின்னு சொல்லி சொல்ற. எண்ணம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவரது செயல் முற்றியது அப்படின்னு சொல்லி சொல்ற. மனத்தினும் என்று சொல்லி அவர் கொண்டு போய் அதை மூலிகை எல்லாம் பிழிந்து அப்படியே கண்ணில் பார்க்கிறார். மருந்து மூலிகைகள் ஆகிய பச்சிலைகள் இயக்கவாறு பிழிதலும் குருதி பங்கு புண்ணுள்ள இடம் தெரிந்து பார்த்தலும் மருத்துவம் செய்யும் முறைகள்ல ஒன்று என்று சொல்லி சொல்றாரு.
இம்மருத்துவ முறை திணனாருக்கு முன் அனுபவ வாசனையால் நேர்ந்த அறிவு. இம்மருந்து இலைகளை சல்லிய கரணி என்று சொல்லி வடநாள் சல்லியம்னா அம்பு ஈட்டி இதனால பட்ட காயமெல்லாம் அந்த மூலிகைகள் போட்டா சரியா போயிடும். அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு அந்த மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வர. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூலிகை இருக்கும். ஒரே மூலிகை எல்லாத்துக்கும் இல்ல. தீ புண்ணுக்கு அதுக்கு ஒரு மூலிகை வச்சிருப்பாங்க. அம்பு ஈட்டினால பட்ட புண்ணுக்கு ஒரு மூலிகை வச்சிருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு நோய்க்கு வேற மூலிகை வச்சிருப்பாங்க. இது அந்த அம்பு ஈட்டியால் ஆன காயங்களுக்கு போடக்கூடிய மருந்து எடுத்துட்டு வந்து அந்த மூலிகைகள் பிழிகிறார். சஞ்சீவி மூலிகைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மலைகள்ல அந்த மூலிகைகள் எல்லாம் இருக்கும். இப்ப கல்லிட பிழிஞ்சு பார்க்கிறார். மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாதொழுக கண்டே இற்றை நிலைமைக்கென்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்றநோய் தீர்ப்பதனுக்கு ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். எல்லா மருந்தையும் அப்படி கொண்டு வந்த தலையெல்லாம் பிழிஞ்சு அப்படியே கல்லில் தேய்ச்சார். ஒன்னும் நிக்கல. அது நிக்காதனால ஒரு பழமொழி அவருக்கு நினைவு வருதுங்க. ஊனுக்கு மருந்து ஊன் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி இப்ப நினைவுக்கு வந்துருச்சு. அப்ப கண்ணுக்கு மருந்து என்ன? கண்ணு. அது இப்ப அவருக்கு நினைவுக்கு வருது. இனிமேல் தான் அதை செய்ய போறார். மற்றவர் பிழிந்து பார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாத ஒழுக கண்டே அப்படின்னு கொஞ்சம் கூட நிக்கல. இவ்வாறு மற்ற பிழிந்து பார்த்த மருந்தினால் திருக்காலத்தை அவருடைய கண்ணின் புண்ணி நின்று வரும் குருதி நீர் குறைவு விடாமல் முன்போலவே வருகிறது. முதல்ல எப்படி வந்தது அதே மாதிரி கொஞ்சம் கூட நிக்கல. கொஞ்சம் கூட ஏதாவது குறைஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்போம். முதல் இருந்ததுக்கு பரவாயில்லையா அப்படி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. முதல் இருந்த மாதிரியா தான் இருக்கு சொல்றோம் இல்லையா. ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா இப்ப முதல் இருந்தது கொஞ்சம் பரவாயில்லையா இல்ல அப்படியே தான் இருக்குதா அப்படின்னு கேட்போம். இவரை எல்லாம் வச்சு பாக்குறாரு. அப்பவும் பழைய மாதிரியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறையல. இந்நாளில் நிலைமைக்கு தீர்வாக இனி செய்வது என்னையோ என்று ஆராய்ந்து நீ என்னதான் செய்யறது என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். அப்பதான் ஊனே ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது அந்த பழமொழி அவருக்கு நினைவுக்கு வருது. வேடர்களுடைய பழமொழி அது. ஊனே ஊனுக்கு உற்ற நோய் அப்படின்னு சொல்லி ஊனுக்கு மருந்து ஊன் என்று சொல்லி, அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, ஒரு உறுப்பு மாற்றுதல் அப்படிங்கறது அந்த காலத்துல பாருங்க அவங்க கை கொண்டு ஒழுங்கிருக்கிறாங்க வேடர்கள். உறுப்பு மாற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. முதல்ல கண்ணு டிரான்ஸ்பிளேஷன் பண்ணது யாருன்னா கணப்ப நாயனார் தான். ஆமா, அது அப்பவே வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு. அதை எப்படி பண்ணாருங்கிறது வருது, நான் அடுத்த வாரத்துல சொல்லுவோம். ஒரு முதல்ல ஒரு அம்பு எடுத்து கண்ணை பெயர்த்து அப்புவாரு. ரெண்டாவது கண்ணை பெயர்க்கிற பொழுது அந்த பகலை அவர் பயன்படுத்துறது இல்ல, தூக்கி எறிஞ்சிருவாரு. மறுபடியும் தனியா இன்னொரு அன்பு தான் எடுத்து கண்ணை தோன்றதுக்கு முற்படுவார். இந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கணப்பநாயனர் பண்ணிருக்காரு. ஒரு தனி பகடி கொண்டு அப்படி சேர்க்கல பெருமாள். அப்ப முதல்ல பயன்படுத்தின அந்த இத இரண்டாவது கண்ணை பெயருக்கு முற்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்துறது இல்ல. அதோட சரி, அதெல்லாமே தெளிவா இருக்குதுல. மற்றும் பிழிந்துனர் அவர் கண்டே எனவும் கூட என்று சொல்லி மற்ற தீர்வு கொற்றவர் தலைவர் முன்னர் முதல்வனார் நாயனார் என்றதற்கேற்ப இங்கு கொற்றவர் என்றார் என்று சொல்லி கொற்றமாவது தாம் பெரியவராயினும் அன்பருக்கு எதிர்வந்து ஆட்படுத்தும் தன்மை அப்படின்னார். அதாவது அன்பர்களுக்கு பெருமான் எதிர்வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு நிலை, அதான் கொற்றவர் அப்படின்னார். அவர் நாயனார் என்றதற்கேற்ப அவர் பெரியராயினும் அன்பருக்கு எதிர்வந்து செய்யக்கூடியவர் பெருமான். எவ்வளவு பெரியவர் சிவபெருமான், பிரபஞ்சத்துக்கு தலைவராக இருந்தாலும் கூட தன்னுடைய அடியார்களுக்காக எளிவந்த பிரான் அப்படின்னு சிவபெருமான் தானே. அடியாருக்கு எளிவந்த பிரான். ஆமா, அது கனவிலும் தேவர் கரியாய் போட்டு நினைவிலும் நாயனுக்கு அருளினை போட்டு மணிவாசக பெருமான் சொல்றார். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக என்னென்னவெல்லாம் செய்யறாரு பெருமான். மனைவியினிடத்துல தூது போட்டார். ஒரே இரவுல 2 முறை திருவாரூர்ல வரவிநாயகர் இடத்துல தூது போனார். அது மட்டுமல்ல, சங்கிலியார் இடத்துல போய் பெண்ணு கேட்டு திருமணம் செஞ்சு வச்சார் இல்லையா. அம்மா ஒத்துக்க மாட்டேனதுக்கு பிறகு இல்ல நீ அவனுக்கு திருமணம் செஞ்சுக்கணும் என்று சொல்லி இறைவன் இதெல்லாம் செய்தார். அது மட்டுமல்ல, பசியோடு கிடந்த பொழுது இறந்து கொண்டு வந்து கொடுத்தார். வீடு வீடா போய் சாப்பாடு இறந்து கொண்டு வந்து கொடுத்த பெருமை சிவபெருமானுக்கு உண்டு. அவர் பார்த்து என்னது, இன்னைக்கு இருக்கிற மந்திரவாதில இப்படி என்னன்னா தங்கம் வருது, சிவலிங்கம் வருது, என்னென்னமோ வருது, அவருக்கு என்ன செய்ய தெரியாத என்ன சாமிக்கு? அப்படி அல்ல.
தன்னுடைய நண்பனுக்காக இறந்தாலும் தவறு இல்லைங்கிற அந்த இடத்துல காட்டுறாரு. யாரு? சுந்தர தோழர் தானே, நண்பர் தானே. அதனால நண்பனுக்காக என்ன செய்யலாம், இறந்து கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க திருக்கச்சூர் மலைகள் தோறும் இறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு வீடா போய் அந்த அகரகாலத்துல பிச்சை எடுத்து கொண்டு வந்து மதிய உணவு கொடுத்தாரு இல்லைங்களா. அப்படி எல்லாம் அதே மாதிரி அப்பர் சாமிகளுக்கு உழவார பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது திருச்சிராப்பள்ளியிலிருந்து பைஞ்சேலி வர்றார். பைஞ்சேலி வருகின்ற பொழுது மதிய நேரம், நல்ல பசி நேரம். அங்க ஒன்னும் நிழல் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் அடியாரோட வர்றாரு. அங்க ஒன்னும் வெயில் கொளுத்து வாங்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சாமி என்ன பண்ணாரா, அப்பர் சாமிகள் வர்றதுக்கு முன்னாடி இவர் சாமி அங்க போயிட்டார். திருப்பைஞ்சலிக்கு போயிட்டு அந்த இடத்தையே சோலையா மாத்தினாரு. சாமி பார்த்து நினைச்சா என்ன பண்ணுவார் இல்லையா, உடனே ஒரு சோலையை மாத்தினாரு. சோலையை மாத்தி ஒரு பெரிய ஒரு குளம் ஒண்ண வெட்டினார். குளத்தை வெட்டிட்டு என்ன பண்ணாருன்னா, கட்டுச்சோறு கையில, நம்ம கட்டமுதுன்னு சொல்றோம் இல்லையா புலவார பணியில, அதான் கட்டமுதுன்னு வந்தது அங்கதான். ஐயா கட்டமுது சொல்றாரு இல்லையா. கட்டமுது எங்க வந்ததுன்னா திருப்பைஞ்சலியில தான் வந்தது. சாமி கட்டுச்சோத்து முட்டைய கையில வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்பர் சாமிகள் போய் உட்கார்றாரு. அப்பர் சாமி போய் உட்கார்ந்த உடனே கேட்கிறாரு, குளம் இருக்கு, நீர் பறிக்குங்க, சோலை இருக்கு, ஓய்வு எடுத்துங்க, கட்டமுது என்கிட்ட இருக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர் கொண்டு வந்தவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, திருநீர் பூசியிருந்தார். உத்தராட்சம் எல்லாம் போட்டிருந்தாரு. யாரு கொடுத்தாலும் வாங்கிட்டுங்கிறது பேரு வேற. அப்பர் சாமி அப்படி வாங்குவாரு என்ன, அப்படி எல்லாம் வாங்க மாட்டாரு. யாரு கொடுத்தாலும் வாங்க திங்க கூடாது. திருநீராவது வச்சிருக்கணும். அவங்க ஒரு வீட்டுக்கு போறோம் சாப்பிடுறோம் அப்படின்னா திருநீராவது அவங்க பூசிருக்கணும். அப்படி திருநீர் பூசியிருந்தா தான் வாங்குவாங்க. இப்ப சாமி என்ன பண்ணிருக்காருன்னா திருநீர் பூசிருக்காரு. அப்புறம் பூநூல் போட்டிருக்கிறார். அந்த இடத்த சேக்கடா பெருமான் சொல்றாங்க, விழியேந்திய நெற்றிக்கண்ணோட இருக்கக்கூடிய பெருமான் விழியேந்திய நெற்றியினார் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் அப்படின்னா, அடியாருடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக என்ன செஞ்சாராம், காவும் குளம், காவும்னா சோலைகள் சரிங்களா, குளம்னா குளம், காவும் குளமும் சமைத்து காட்டி வலிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்களிக்கும் ஏனமும் காண்பறியவர் தான் அப்படின்னாரு. அது நாவுக்கரசர் சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறதுனால சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் ஒரு ராஜா, நாவினுக்கு மன்னர் அப்படின்னாரு. ஏன்னா நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார். இவர் எப்படிப்பட்டவர், சிவபெருமான். திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் நாவுக்கரசருக்காக கண்டிசோத்த கையில வச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப இவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். சிவபெருமானே போய் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா அப்ப அப்பர் சாமிகள் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. அதை பார்க்கணும் இல்லையா நம்ம. எப்படிப்பட்டவர் சிவபெருமான். ஏனமாக, அதாவது பன்றியாக அவதாரம் எடுத்து திருமால் தேடி காண முடியாத பெருமான், அன்னப்பறவையாக அவதாரம் எடுத்து பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் இங்க நாவுக்கரசருக்கு முன்னாடி அப்படியே கையில கட்டிச்சோடு வச்சுட்டு வாங்கினா போதுன்னு சாமி காத்துட்டு இருக்கிறார். அப்ப நாவுக்கரசு பெருமான் எவ்வளவு பெரியவரா இருப்பார். அப்படி கருணையுடையவன் நம்முடைய சிவபெருமான். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பெருமான் அடியார்களுக்கு எப்படி வேணாலும் அருள் செய்வோம். அதனால நம்ம உண்மையான அடியாரா இருக்கணும். அதுக்கு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். இறைவன் நமக்கு இறங்கி அருள் செய்யக்கூடிய தகுதியை நாம வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விநாயகர்கிட்ட நம்ம பெரிய புராணத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வேற ஒண்ணும் இல்லை, அங்க அன்புதான், வேற ஒண்ணும் கிடையாது. அன்புதான். இறைவனிடத்தில் அன்பு, அடியாரிடத்தில் அன்பு, வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் திருமுறை எல்லாம் சரியா படிக்கலைங்க, அதெல்லாம் வராதுங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அடியார்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அன்பா இருப்பாங்க, அதுதான் போதும். அது வர்றதுக்காக தான் அதெல்லாம் படிக்கிறது. இதெல்லாம் படிச்சது வரலைன்னு வச்சுங்களேன், படிச்சிருக்கவே தேவையில்லை. பெரிய புராணம் படிச்சு, சை சித்தாந்தம் படிச்சு, 12 திருமுறைகள் படிச்சு, இறைவன் மேலேயும் அடியார் மேலேயும் அன்பு வரலைன்னா இது படிச்சிருக்கவே தேவையில்லை. எதுக்கு படிக்கணும்? தேவையில்லாம படிச்சுட்டு வீணா நாளா போக்கிட்டு. இதெல்லாம் படிச்சா என்ன வரணும்னா இறைவன் மேல அன்பு வரணும், அவன் அடியார்கள் மேல அன்பு வரணும். ஒண்ணுமே வரலைன்னா 20-25 வருஷம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுமே படிக்காத இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உணர்வு இயற்கையா இருந்தது, அதுதான் பெருசுங்க.
எனக்கு நிறைய பாட்டு தெரியுங்க, சைவ சித்தாந்தம் மேல இருந்து தலைகளை ஒப்பிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா இறைவனிடத்திலே அடியாரிடத்திலே அன்பு இருக்கணும். அதுக்குதான் பெரிய புராணம் நம்ம படிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க, வேற ஒன்று. இற்றையின் நிலைமை அதாவது பெரிய புராணம் கதை கிடையாது. கதை எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கண்ணப்ப நாயனர் கதை சொல்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான் இல்லையா? ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல சொல்லிட்டு போயிடுவான். கதை கிடையாது. பெரிய புராணம் கேட்கறது இங்க கதை கேட்கறதுக்கு வராது. அதுல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், இந்த எசன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது தான் இவ்வளவு பெரிய. இந்த பெரிய புராணத்துக்கு கதை எழுதுற மாதிரி இருந்தா 4 நாள் உட்காந்து ஒரு புறாவில் சொன்னா எழுதிட்டு போயிடுவான். ஆனா 20 வருஷம் உரை எழுதியிருக்காரு யாரு? சேர்க்கணி ஐயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற உரை ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல CK சுப்பிரமணிய முதலியார் ஒருத்தர் 20 வருஷத்துக்கு மேல அவர் உரை எழுதியிருக்காரு. ஒரே ஒரு நூலுக்கு 7 வால்யூம். இப்ப 20 வருஷம் உரை எழுதியிருக்கிறாருன்னா எப்படியெல்லாம் நான் சொல்றதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்தே கிடையாது. அப்படி சொல்றப்போ சொந்த கருத்து சொல்றதா எனக்கு அறிவும் கிடையாது. எல்லாம் அவர் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் 20 வருஷமா பிழிஞ்சு கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த சாறு தான் நம்ம பருகிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளால அதெல்லாம் சிந்திக்க முடியுமானா முடியாது. எப்படி முடியும்? அதனால சிவக்கோணி ஐயான்னு சொல்லி ஒருத்தர் CK சுப்பிரமணிய முதலியார்னு வைசாலியில் இருந்தவர். அந்த காலத்திலேயே அவர் 1930 அவர் BA படிச்சவர். இதுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில BA படிச்சவர். அவர் எழுதிய உரை தான் இந்த உரை. நம்ம சொல்றது அவர் எழுதின உரை தான். அந்த உரையை படிக்கிறதுக்கு சாமி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இறைவனுடைய திருவடிக்கு நாம நன்றி சொல்லணும். அவரு சொல்றாரு கதை அப்படிங்கிறது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், அது வேற. கதை சொல்றதுங்கிறது வேற. வகுப்பு கேட்கறதுல முக்கியமா என்னன்னா ஒவ்வொரு பாட்டுல என்ன நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கறது நம்ம தெளிவா பார்க்கணும். என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படி சொல்லவும் எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் ரொம்ப பெரிய தமிழ் வித்வான் எல்லாம் கிடையாது. ஆனா அவர் சொன்னதை நாம சொல்றோம், அவ்வளவுதான். அது மனசுல வச்சு. இற்றையின் நிலைமை அப்படின்னு நம் தலைவருக்கு இன்று இந்த நோய் கண்டதும் அதான் இதுவரை முயன்றும் எவ்வாற்றானும் தீராமையும் ஆகிய நிலைமை. இவ்வளவு செஞ்சு நம்ம அந்த நோய் அந்த தீர்க்க முடியலையே என்று சொல்லி நாயனார் கொஞ்சம் வருத்தப்படுறார். என்னே இனி செயல் என்று பார்ப்பார். இதுவரை செய்த உபாயங்கள் பயனற்றவையாய் ஒழியவும் மனம் சலித்து விடாது. நம்மளே என்னென்னமோ பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம என்னப்போ பண்றது, சரி என்னமோ வாங்கிட்டு போது போ, என்ன பண்றது அப்படி நினைப்போம். ஆனா அவரு இதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறார். சரி இப்ப மருந்தெல்லாம் போட்டு கண்ணுல பிச்சாச்சு, நிக்கல. அந்த கண்ணுல வந்த குருதி நிக்கல. இதுக்கு மேல என்ன செய்யலாம்னு யோசிக்கிற பொழுதுதான் அவருக்கு அந்த ஒரு பழமொழி நினைவு, ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது பழமொழி வருது. இருவரை காரும் உயர்வை என்று சொல்லி சொல்ற. அதாவது பார்ப்பார் கண்டனர் என்று சொல்லி பார்த்தா இங்க மனத்துள் ஆராய்ந்து பார், அப்படியே அவர் யோசனை பண்ணி பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு என்ன நினைவு வருதுன்னா புற்றுநோய் தீர்ப்பதனுக்கு ஊனுக்கு ஊன் மருந்து அப்படின்னு சொல்லி வரும். அந்த நினைவுக்கு வந்த பிறகுதான் அவர் இந்த மாதிரி முடிவை பண்ண போறார். புற்றுநோய் பலம் ஊனுக்கு ஊன் என்பது பழமொழி, புற்றுநோய் தீர்ப்பது என்பது அதற்கு உரை. மாம்சன வர்த்ததே என்று சொல்லி சமஸ்கிருதத்தில் கொடுத்தது. ஊனுக்கு புற்றுநோய் தீர்ப்பது ஊன் என மாற்றி உரைத்துக் கொள்க என்று சொல்லி இது அந்நாளில் வேடர்களுக்குள் வழங்கிய பழமொழிகளில் ஒன்று என்று தெரிகின்றது. இவர்களது குலத்தொழிலாகிய வேட்டை போரில் பலகாலம் உடற்பகுதிகள் சிதைய காண்பாராதலில் அதற்கு இவ்வாறு ஆகிய ஒரு தீர்வும் கண்டு அதனை பழமொழியாகவும் வழங்கினர் என்பது என்று சொல்லி சொன்னார். ஆமா, அப்படி ஒரு சில உறுப்புகள் வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு சில உறுப்புகள் ஏதாவது சிதைவடைஞ்சிருச்சுன்னா விலங்குகளுடைய உறுப்பு எடுத்து வச்சு அவங்க அதை தீர்த்துக்குவாங்களாம். அதனால அந்த ஒரு நினைவு அவருக்கு வருதுங்க. அதான் சொல்றாரு. இதனால் நவீன மருத்துவரும் கையாளுகின்ற மக்களின் உடலில் எலும்பின் பகுதி ஊறுபட்டால் அதை நீக்கி வேறு ஒரு உடலின் எலும்பின் ஒத்த பகுதியை சேர்த்து பொருத்துவதும் மனிதர்கள் கண் புண்ணாகவே அதனை குடைந்தெடுக்க வேண்டி வந்த போது நாய் பூனை முதலிய பிராணிகளின் கண்களை தோன்று உடனே அப்பி வைத்து விடுவது ஆகியவை போன்ற மருத்துவ முறைகள் இந்நாளில் மேம்பட்டனவாக சொல்லப்பட்ட மருத்துவ சாலைகளில் செய்யப்படுகின்றன என்று சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஹோமியோபதி இந்த மாதிரி எல்லா வைத்தியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய
வந்துருச்சு. இயற்கை வைத்தியங்கள் எல்லாம் நிரம்ப வந்துருச்சு. கலைஞானங்களின் அணுகு உண்மைகள் மறதி முதலிய காரணங்களால் மாறுபடாது நிலைத்து நிலவும் எளிதில் யாவரும் பயிலவும் நினைவு கூறவும் அவற்றை பலமொழிகளாக வழங்கும் வழக்கம். அதாவது ஊனுக்கு ஊன் மறந்துன்னு சொன்னாங்கன்னா ஒரு பழமொழி மாதிரி சொன்னா மனசுல நிற்கும். அதுக்காக சொல்றது. இப்ப ஒண்ணு இல்ல, அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அவாய்ட் பண்ணி சொல்றாங்க இல்லையா. அறம் செய்ய விரும்புனா நல்லது செய்யணும்னா கேட்க மாட்டாங்க. அறம் செய்ய விரும்புனா அது ஒரு மனசில் நிற்கும். செய்யறோமா இல்லையா முதல்ல விரும்பணும். அறம் செய்ய விரும்பணும். அம்மா சொன்னாங்க, அதான் அழகா சொன்னாங்க பாருங்க. முதல்ல நீ ஒரு நல்ல காரியம் செய்யறையா இல்லையா, ரெண்டாவது செய்யணும்னு முதல்ல மனசுல நினை அப்படின்னா. அறம் செய்ய விரும்ப முதல்ல, செய்யறத அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, விரும்பினாவே அந்த விருப்பம் என்ன ஆகும், செய்யலாம் மாறும். அதான் அம்மா அவை பாட்டி அப்படி சொன்னாங்க. எதையுமே ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், மனசுல நீக்கும். அதுக்காக வழக்கம் இங்கு அதிக பெரிய செயலுக்கும் செயலின் விளக்கத்துக்கும் பயன்பட்ட வரலாறு என்று சொல்லி முன் கண்டார். மனக்கண்ணின் முன்னே வரக்கண்டனர், நினைவுக்கு வர அறிந்தனர் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்தது கண்ணை பெயர் தப்புவதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சு. முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர் கண்ணையில் அப்பன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வேறொரு ஒரு தனி பகலி ஒன்று ரெண்டாவது என்ன பெயருக்கு முற்படுகின்ற பொழுது சொல்லுவார். அடுத்த வாரமே ஆரம்பிச்ச உடனேயே கண்ணை பெயர்த்து பெருமான் கண்ணில் அப்புறம்தான். அதனால நேரமே வந்தது. இன்னைக்கு மாதிரியே நேரமே வந்துருக்காங்க. அடுத்த வாரம் ஆரம்பமே அதுதான், கண்ணை பெயர்த்து. அதை யாரும் இதுவரைக்கும் செய்யாத ஒரு செயல் கணப்பனாங்க செய்யப்படாது. எந்த ஒரு புராணத்திலையும் எந்த ஒரு சமயத்திலையுமே இல்லாத ஒரு பெருமாளுக்காக மனிதர்கள் செய்த ஒரு அன்பு அப்படிங்கிறது இங்கதான் பார்க்க முடியும். வேற இதுக்கு இணையா இன்னொரு அன்பு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்ணப்பனாருடைய அன்பை விட பெரிய அன்புன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆமா, அதனாலதான் எல்லா பெரியவங்களும் கண்ணப்பநாயனுடைய திருவடி வணங்கினாங்க. கண்ணப்பநாயனுடைய திருவடி ஒரு முறை வணங்கினா பிறப்பே நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலாடனர் சொல்றாரு, திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேற்றுலகனை காரியம் கெடுமே அப்படின்னாரு. 14ஆம் திருமுறை ஆசிரியர் கலாடனர் சொல்றாரு, திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொலன்னு. ஒரு புறம் போய் காலத்தில் போய் கண்ணப்ப நாயனார் அவர் வணங்கிட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், கருவேற்றுலகனை காரியம், அம்மாவுடைய கருப்பைக்குள்ள போய் வந்துட்டு இருக்கிற வேலை முடிஞ்சது அப்படின்ட்டாரு. கருப்பைக்குள்ள போயிட்டு வர வேலை முடிஞ்சு. எத்தனை கருப்பைக்குள்ள நம்ம போயிருப்போம், எத்தனை பாலை குடிச்சிருப்போம் தெரியுங்களா. அதான் எழுகடல் மணலை அளவெடி அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா திருக்காலத்தை போய் கண்ணப்பருடைய திருவடி வணங்குறது தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்து இப்போ ஊனுக்கு மருந்து ஊன் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம என்று சிந்திக்கலாம். என்றும் இன்னும் பிறகு முயற்சினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிடம் மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதைக்கும் நிலவு உலகலாம். வான்மிகில் வளாது பெய்ய மலிவரம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்கள் நச்சபம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி